எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயந்தர வேளையிலே குளுமையான ஒரு நிலையை எங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக எல்லா விதத்திலும் எங்களை போஷித்து ஆசீர்வதித்து நீர் வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா. இப்பொழுதும் நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். நீர் இம்மட்டும் சொல்லி தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக நாங்கள் எந்த விதத்திலே இந்த காரியங்களை நாங்கள் செவ்வையாக பெருக முடியும், நடைமுறையில் கொண்டு வர முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். நீ செய்ய போவதற்காக நன்றி. நாங்கள் அதை காண்பதற்கு முன்பாகவே நாங்கள் அதை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒரு வளர்ந்த தேறின புருஷர்களாக ஆவியிலே எங்களை வளர்த்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை உபயோகப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இப்போ மனிதன் பாரம்பரியங்கள்னு அதில் எழுதியிருக்கோம். ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன முன்னுரையோடு அதை சொல்ல பிரியப்படுறேன். மனிதனின் பாரம்பரியங்கள்னால் உண்மை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விதமாக, ஆனால் மனிதன் அதை புரிந்து கொண்டு பழக்கத்தில் கொஞ்சம் வேறு விதமாக உபயோகப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் தவறுதலாக போய்கிட்டுருக்கு அப்படின்னும் போது அது மனிதனுடைய பாரம்பரியம். இயேசு ஆனவர் அவருடைய ஊழிய காலத்தில் கூட அவர் பார்த்தார். யூத தலைவர்கள், மத தலைவர்கள் சில பேர் அவங்க தப்பான எண்ணத்தில் தவறுதலாக மக்களை வழி நடத்துறது இருக்குது. சில பேர் தெரியாமல் சில காரியங்கள் அவங்க தெரியாமல் கூட, ஏன்னா பரம்பரையாக வரும்பொழுது மோசே காலத்திலேருந்து கொடுக்கப்பட்டு அந்த கட்டளைகள்லாம் அந்த அவருடைய சட்டத்திட்டங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததை இவங்க எத்தனையோ பரம்பரையாக வருதில்ல தாண்டி வரும்போது சில காரியங்களை அவங்க தப்பாக புரிந்து கொண்டு தப்பாக அவங்க செய்கிறாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரியங்களில் கூட சில காரியங்கள் நல்லது இருக்குது. அப்போ அதை நம்ம விடணும்னு, எல்லாத்தையும் நம்ம விடணும். பாரம்பரியம்னா அப்போ நம்ம செய்யக்கூடாதுன்ட்டு இல்லை, எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் இல்லை. சில நல்ல பழக்கங்கள் இருந்தால் அதை வைத்துக்கொள்ளலாம். இப்போ ஜெபம் சாப்பிடும் முன்னால் ஜெபம் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் நல்ல பழக்கம், அதையே நம்ம தடை செய்யணும்ல. ஆனால் பைபிளில் சாப்பிடும் முன்னால் ஜெபம் பண்ணுங்கன்னு ஓப்பனாக இல்லை, ஆனால் பண்ணுற வழக்கம் இருக்குது. பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், மற்ற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடும்போது எதை நம்ம சாப்பிட்டாலும் நீங்கள் ஜெபித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதே இது மற்றவங்க பார்க்கும் பொழுது, இப்போ வேறு ஒரு ஆராதனையில் கோயில்லையோ வேறு இதுலேருந்து உங்களுக்கு வரும்போது இது இன்னொருத்தருக்கு உங்களுடைய விசுவாசத்தை குறித்து அவங்க புரிந்து கொள்றதுக்கு அது ஒரு தடங்களாக இருக்குன்னா அப்போ செய்யாதீங்க. நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறாரு. அது கிளியராக இது ரைட்டு ராங்குன்னு அவர் சொல்லவே இல்லை. அது தவறுதலாக இல்லையான்றது நம்மளே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக நம்ம அதை அளந்து நம்ம செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு. அப்போ அது வேதத்திலேயே அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இடம் கொடுத்துருக்காருன்னா, அந்த காலத்திலேயே அந்த 1ஆம் நூற்றாண்டுக்குள்ளேயே அவ்வளவு காரியங்கள் அவர் சொல்கிறாரு. அப்போ இப்போ நம்மளுடைய இன்றைய நிலைமையில் இன்றைய காலத்துக்கு வரும்போது இன்னும் அதிக காரியங்கள் வேறுபட்டு வரும்போது நம்ம யோசிக்கிறோம், இது சரியா தவறா, இது பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது சில நேரத்தில் பகுத்தறிந்து எது நன்மை தீமைன்னு அறிந்து நம்ம முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம். அப்போ நமக்கு தலைவர்களாக இருக்கவங்களோ, நம்ம முன்னோடியாக பெரியவங்களாக இருக்கவங்களோ, போதகர்களோ சொல்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கொள்வோம். இப்போ சில வேளையில் போதகர்கள் ஒரு காலத்துக்கு சொன்னது அந்த காலத்துக்கு அது சரியாக இருக்கலாம், இந்த காலத்துக்கு அது சரியில்லாமல் கூட இருக்கலாம். அப்போ நம்ம எப்போதுமே அது இது சரியா தவறான்று எப்படி அறிந்து கொள்ளலாம்? வேதத்தில் படித்து ஆராய்ந்து கொள்ளலாம், அது ஒன்று. அப்புறம் போதகர்கள் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது கூட பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது நீங்கள் உங்கள் வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து இது சரியா தவறான்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் நமக்கு தான் போதகர், நல்ல போதகர் ஒருவர் எப்போதும் உங்களோடவே இருக்கார், பரிசுத்த ஆவியானவர். இயேசுவானவர் சொன்னார், அவங்க தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் போன பிறகு உங்களோட ஒருத்தர் இருப்பார், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார்னு சொன்னார். நான் உங்களுக்கு சொன்னதை அவர் உங்களுக்கு
ஞாபகப்படுத்துவார்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னார் இல்லையா? அதனால் அப்போ அவர் விட்டுறது போனதுக்கு பிறகு அப்போ சீஷர்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்காரா ஞாபகப்படுத்துகிறவர்? இல்லையே, நமக்கு கூட இருக்கார். ஒரு புக்கு நான் படிச்சிருக்கேன், கேத்ரின் மார்ஷல்னு. அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேக குறித்து அவங்க புரிந்து கொண்டு அதை ஒரு அழகாக ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க அந்த புக்குடைய டைட்டிலே என்னென்னா, அவர் ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர் அப்படிங்கிற அந்த யோவான் 15 ஏசாமி சொன்ன காரியத்தை வச்சு தான் பரிசுத்த ஆவியின் குணாதிசயங்களில் ஒன்று என்னென்னா, அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அப்போ அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா, ஒரு டவுட்டாக இருக்கா, கன்ஃபியூஷனாக இருக்கா, ஊழியக்காரங்க சொன்னால் கூட அவங்க சொல்கிறதுல உங்களுக்கு எதிராக ஒரு சிந்தனை வந்தால் வார்த்தையின் மூலமாக அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். நான் சொல்கிறேன்னு நீங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே நியதியை நம்ம எல்லாருக்கிட்டையும் எந்த ஊழியக்காரரும் சொன்னால் கூட, ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசுவின் காலத்துக்கு அப்புறம் வேறே ஒரு மத்தியஸ்தர் உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னார். இப்போ ஊழியக்காரங்க உங்களுக்கு உதவி செய்ய இருக்காங்க, ஆனால் கடவுளுக்கும் உங்களுக்கும், பிதாவுக்கும் உங்களுக்கும் மத்தியில் யாருமே வர முடியாது. அதை தப்பாக புரிந்து கொண்டு பிரதான ஆசாரியர் அப்புறம் ஆசாரியர் அப்படிங்கிற அந்த தகுதிகளை பழைய ஏற்பாட்டில் உண்டு. அதையே நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட ஊழியக்காரங்களுக்கு ஆசாரியர்கள்னு கொடுத்தோன்னா கொஞ்சம் தவறுதலாக புரிந்து கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. அவர் ஒளி, அவர் பரிசுத்தமானவர், நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியாதுன்றதுனால அவங்களுக்கு இடையில இப்படி ஆசாரிகள் தேவையாக இருந்தது. இப்போ ஆசாரியர் தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, எந்த வசனங்க, 1 பேதுரு, நீங்களே 1 பேதுரு 2:9 2:9 படிங்க பார்க்கலாம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ யார் அது? நீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் தான்ல, எல்லாருமே ஆசாரியர்கள்னு சொல்கிறாரு. எப்படி? ஏன்னா ஆசாரியர்கள் தான் ஆண்டவரை நெருங்குறவங்க. அப்போ நம்மளே ஆசாரியர்களாக இருக்கு, நம்மளே ஆலயமாயிட்டோம். பரிசுத்தாவியானவர் நம்ம நமக்குள்ளே இருக்காருன்னு சொல்லியிருக்கு. ஆவியில் நம்மளோட இணைந்து இருக்கிறார். எந்த விதத்தில் அவரை நம்ம பிரிக்க தேவையில்லை. அப்போ நீங்களே ஆசாரிய, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, அது விசேஷமான கூட்டம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்களோட முறைமைப்படி பார்த்திங்கன்னா ராஜரீக பரம்பரை யார்? தாவீதின் பரம்பரை, யூதாக்குளம். அப்போ இயேசு சுவாமி யூதாவின் கோத்திரத்தின் வழியாக வந்தார். அப்புறம் அவர் ஆசாரிய மெல்கிசேதேக்கின் வழியாக ஆசாரிய கூட்டமாக, அவரே பிரதான ஆசிரியரும் நமக்கு அந்த முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்போ இந்த ரெண்டையும் இணைத்து இயேசுவின் மூலமாக நம்ம என்னவா, ராஜரீக கூட்டமும் நம்ம ஆசாரிய கூட்டமுமா. அப்போ ரெண்டுமே நமக்கு இருக்குது. எல்லா நம்ம பரிசுத்தவான்களும் ஆகிட்டோம். அவருடைய நீதியினால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். அப்போ நம்ம எல்லாமே நமக்கு இருக்குது. அப்போ நமக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவருக்கு இடையில யாருமே வர வேண்டாம். அப்போ ஆசாரியர்களாக இல்லை, ஊழியக்காரங்களாம் யாராக இருக்காங்க? நம்ம நேற்றும் படித்தோம், இன்றைக்கும் படித்தோம், எபேசியர் 4 அவங்களுக்கு தேவை இருக்குது. அவங்க யார்? உங்களையும் என்னையும் நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது வளர்கிறதுக்கு, ஆவியில் வளர்கிறதுக்கு அவங்க உதவி செய்கிறவர்களாக இருக்காங்க. ஆனால் வளர்ந்த பிறகு நீங்கள் திரும்ப நீங்கள் அந்த ரோலை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் இன்னும் குழந்தைங்களாக இருக்கவங்கள நீங்கள் வளர்க்கணும். அதுதான் சீஷத்துவம். நம்ம ஒரு குருக்கிட்ட நம்ம சீஷராக இருக்கோம். அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அந்த சீஷன் போய் இன்னொருத்தருக்கு நீ குருவாக இருக்கணும். அது தனிப்பட்ட விதத்தில் நம்ம பழகி கூடவே வாழ்ந்து, அது யாரோட இருக்க முடியும்? நம்ம குடும்பத்தாரோட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய சீஷர்கள் உங்களுக்கு உருவாகுவாங்க. நீங்கள் ஆவியில் வளரும்போது. எப்படி நம்ம வளரும்போது நம்ம சில பேரை ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம சில குருக்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோமா, சில காரியத்தை ஒருவரிடத்துலேருந்தும் சில காரியத்தை இன்னொருவரிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம சில பேரை நம்ம உயர்வாக நினைத்து அவர்கள் மூலமாக நம்ம சில காரியத்தை கற்றுக்கொள்ளுகிற பிரகாரம் நாளைக்கு என்ன ஆகும்?
நம்மளை பார்த்து சில பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு தாய் தகப்பன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யார் சீஷர்கள்? உங்கள் பிள்ளைங்க. அது தவிர ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை காப்பி அடிப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவங்க உங்களை ஃபாலோ பண்ண போகிறாங்க. அவங்க காப்பி அடிக்க தான் போகிறாங்க. அவங்க உங்களை போலவே உங்களை பின்பற்றுவாங்க. அது வந்து சுபாவத்திலே வரும். இன்னும் வந்து நம்மளை பார்த்தும் சில காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. அது போக டீச்சர் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டீச்சருங்களை பார்த்து பிள்ளைங்க அப்படியே செய்யணும்னு கையெழுத்து கூட எனக்கெலாம் சில எழுத்துலாம் எங்கள் டீச்சரை போலவே வரும். அது எழுதுகிற எனக்கு தெரியும். அம்மாவை போல் சில காரியம் வரும். சில எழுத்துலாம் நான் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் 10th கிளாஸில் அந்த டீச்சரை பார்த்து அது அவங்க எழுதுறது அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எழுதுகிற மாதிரியே கூட எழுதக்கூட சில லெட்டர் சில நம்பரை நான் அப்படி எழுதுவேன். இப்போவும் அதை எழுதும்போது அவங்கள மாதிரி நம்ம எழுதுகிறோம்ல அப்படின்னு ஞாபகம் வரும். அப்போ நம்ம அப்படி யாரையாவது பார்க்கும்போது ஒருத்தர் நம்மளுக்கு பிடித்திருந்தா அவங்க செய்கிறத நம்ம அப்படியே செய்வோம். இதுதான் சீஷத்துவம். அப்போ இதில் வந்து ஆசாரியர் அப்படின்ற இடையில வர்ற மத்தியஸ்தர் யாருமே கிடையாது. அதனால் யார் சொல்கிறதையும் நம்ம அப்படியே அச்சுப்போல் அப்படியே ஃபாலோ பண்ணணும். கேள்வி இல்லாமல் ஃபாலோ பண்ணணும், செய்யணுன்றது அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுனால. ஆனால் இவங்க சொல்லி கொடுக்குறது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ உங்கள் போதகர் சொல்கிறதையும் கேட்டு நம்ம வளரணும். வேறு சில வேளையில் ரேடியோலையோ டிவியிலையோ கூட சில வேளையில் பார்த்து நம்ம சில காரியங்கள் நம்மளுக்கு பிடித்தவர்கள் மூலமாக பாட்டு பாடுறதோ எந்த திறமைகளோ நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கு சில காரியங்கள் பிடிக்கும். அப்போ அந்த காரியங்களில் உள்ள ஹீரோஸை ஃபாலோ பண்ணுவோம். கேம்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க அதில் இருக்கிற லீடர்ஸை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தங்களுக்கு தாங்க யாரை பிடிக்குதோ அவங்கள அப்படியே ட்ரெஸ் பண்ணுறதுல ஃபாலோ பண்ணுவாங்க. அதை போல் சில காரியங்களில் சில பேரை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம 2-3 பேர் கூட நம்மளுக்கு உதாரணமாக இருக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் நம்மளுக்கு நேரடியாக தொடர்பு இருப்பதனால பரிசுத்த ஆவியானவற்றில் நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இயேசுவானவரும் நம்ம இதை எல்லாமே பார்க்குறோம். இயேசுவை போல் நம்ம செய்யணும்னு பார்க்குறோம். அப்போ இயேசு சுவாமி கூட அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தார், தெய்வமாகவே வந்தவர். ஆனால் அவர் என்ன பண்ணார்? அவருமே உலகத்தில் இருக்கும்போது தினம் நிறைய இடத்துல போட்டிருக்கு. லூக்காவில் பார்த்திங்கன்னா அவர் எப்படி ஜெபித்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிமையாக இயேசுவோடு நேரம் செலவழித்தார், பிதாவோடு நேரம் செலவழித்தார். அவர் எப்படி ஜெபம் பண்ணார்னா சில நேரத்தில் தனியாக போய் ஜெபம் பண்ணார். சில நேரத்தில் தனியானா இவங்களை விட்டு தூரமாக யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. சில நேரத்தில் நம்மளுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்காது, இடம் இல்லை, ரூம் இல்லை, நான் தனியாக போய் ரூம் அடைச்சி ஜெபிக்க முடியாதுன்னா நீங்கள் அது வந்து நம்ம மனசு வச்சா நம்மளுக்கு அது வாய்ப்பு கிடைக்கும். எப்படி வேணால் செய்யலாம். மொட்டை மாடிக்கு போகலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. நான் தனியாக ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக விதவிதமாக செய்யலாம். ராத்திரியில் எனக்கு தெரிஞ்ச சில பெண்மணிகளும் சொல்லியிருக்காங்க, காலையில் எழும்பின உடனே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கிளம்புறதுல தான் போகும், எங்களால் ஜெபம் பண்ணவே வாய்ப்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், ராத்திரி டயர்டாகவும் இருக்கும், தூங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு எங்களை எழுப்பி விடுங்கன்னு சொல்லுவோம். 3 மணிக்கு எழுப்பி விடுவார். 3 மணிக்கு எழும்பி 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு திரும்ப போய் தூங்கிடுவாங்க. 5 மணிக்கு எழும்பி வீட்டுக்குரிய காரியங்களை செய்வாங்களாம். எப்படியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பெண்கள். ஆண்கள் கூட காலையில் எழும்பி தனியாக ஆண்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னால் எங்கே வேணால் போகலாம். அதுதான் நம்ம இயேசு பார்க்குறோம். அவர் தனியாக வனாந்தரமான இடத்துக்கு, பயம் இல்லை. பெண்கள் வந்து நம்ம நாட்டில் அந்த மாதிரி போகிறதுக்கு நம்மளுக்கு சந்தர்ப்பம் இல்லை, சரி கிடையாது, பண்ண முடியாது. தனியாக எங்கேயோ தனிமையான இடங்களை தேடி போய் ரூம் நம்மளுக்கு இல்லை, அடைச்சி நம்ம ஜெபி முடியலன்னா கூட எப்படியோ நீங்கள் வந்து ஒரு உற்பத்தி செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உற்பத்தி செய்து தனிமையில் ஆண்டவரோட தனிமைனா இன்னொருத்தர் பார்க்குறாங்கன்ற அந்த ஃபீலிங் நம்ம இல்லாதபடிக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். தனி ரூமில் இருந்தால் கூட நம்ம வீட்டிலேயே கூட நம்ம வீட்டில் தானே நம்ம தனியாக ஜெபம் பண்ணால் கூட அந்த ரூமுக்குள்ளே மற்றவங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக சில காரியம் செய்வோம். நம்மளை அறியாமையே சிலதை ஆக்ஷன் பண்ணுவோம், கொஞ்சம் வந்துடும் தானாக. அதனால் யாரும் பார்க்காதபடிக்கு தூரமாக போய் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோட அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஆண்டவரை நானும் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு அந்த தனிப்பட்ட அவரோட தனியாக நம்ம செலவு பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி தான் ஆண்டவர் வந்து இயேசு சுவாமி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தனியாக ஜெபம் பண்ணார். சில காரியங்கள் வந்து என்ன பண்ணார்னா கொஞ்சம் பேரோட 12 பேரோட செய்தார்.
சில காரியங்கள் 3 பேரோட செய்தார். அதிலே கூட்டம் பார்த்திங்கன்னா, அதே போல் நம்மளும் ஜெபம் பண்ணும்போது சில காரியம் ஜெப கூட்டத்துக்குன்னு வருவோம். அது 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, இல்லை 10 பேர் இருப்பாங்க, ஒரு சின்ன கூட்டமாக. சில காரியங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் க்ளோஸாக இருக்கிற ஊழியக்காரங்களோட மட்டும்தான் சேர்ந்து சில காரியம் சில இது 3 பேரோட மட்டும்தான் செய்வோம். அந்த கூடுகையில் ஜெபிக்கிற காரியங்கள் அந்த ஒரு 12ஓ 20ஓ இருக்கிற கூடுகையில் ஜெபிக்க மாட்டோம், அங்கே சொல்ல மாட்டோம் அந்த காரியங்களை. 3 பேரை சேரும்போது அப்போ நம்மளுடைய காரியங்களை அவங்களோட பகிர்ந்து கொண்டு, ஊழியத்தின் காரியமோ இல்லை அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய காரியங்களோ பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ உடந்தையாக இருக்கும், அப்படி செய்வோம். அதே நேரம் சில நேரம் இயேசுவானவர் 70 பேரோட சில காரியத்தை செய்தார், சிலது திரள் கூட்டத்தோடு பேசினார். இப்போ அதை போல் நம்ம கூட அப்படி அநேகரோட மக்களோட சேர்ந்து செய்ய வேண்டியதுன்னு ஒரு நேரம் இருக்குது. ஆண்டவரோட தனியாக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து தெளிவாய்க்கொண்டு பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், வார்த்தையை எடுத்து ஞாபகப்படுத்துவார்னு சொல்கிறாரு. அப்போ வார்த்தைன்னா இயேசு சுவாமி தான். இப்போ நம்மளுக்கு எழுத்தில் இருக்குது, அவங்களுக்கு அப்போ இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார் சீஷர்களுக்கு, நான் அவங்கக்கிட்டலாம் என்னெல்லாம் சொன்னேனோ அதை நீங்கள் அவர் எடுத்து சொல்லுவார். அதை நம்ம அப்போவே ப்ரூவ் பண்ணார். அவர் சிலுவைக்கு பிறகு எம்மாவூருக்கு போனாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போகும்போது இயேசு கூட அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. அப்போ உயிர் தெழுந்துட்டார். அப்போ அவங்க இவங்க பேசும்போது இவர் சொல்லும்போது அவங்களுக்கு அப்போவே தெரியுது, ஆமாம் இவர் வித்தியாசமாக நம்ம பேசுகிறதுக்கு இவர் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதை தான் சொல்கிறார், இதை போல் நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்களுக்கு நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார். அதை தான் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் அவன் பேதுரு அவர் அந்த சப்பானியை எழுப்பினதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்தெல்லாம் கோட் பண்ணுவார். அவருக்கு அந்த அறிவு எங்கேருந்து வந்தது? அந்த டைமில் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வல்லமையாக ஞாபகப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் முன்னால் கேட்டதை, அவர் இயேசுவோட இருந்த அந்த 3.5 வருஷத்தில் அவர் கேட்டதை பரிசுத்த ஆவியானவர் இப்போ அவருக்கு பிரசங்கம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அழகாக அவர் சொல்லி கொடுக்குறாரு, ஞாபகப்படுத்தின உடனே இவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ அதே போல் தான் நம்ம நம்ம தனிப்பட்ட ஜெபத்துலேயும் நேரத்தில் நம்ம படிக்கிறதையும், நம்ம நிறைய இடங்களில் பிரசங்கங்களில் கேட்குறதையும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கொண்டு நம்மளுக்கு வெளிப்பாடுகளை நமக்கு புரிகிற விதமாக, ஏன்னா ஒவ்வொருவரோட புரிந்து கொள்ளுகிற தன்மையும் விதவிதமாக இருக்கும். நம்ம பிறந்து வளர்ந்தது வித்தியாசம். நம்ம கேட்டது, நீங்கள் என்னெல்லாம் போதனைகள் கேட்டுப்பீங்கன்னு உங்களுக்கும் ஆவியானவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர் தான் உங்களுக்கு பர்சனல் டியூட்டர். அப்படி ஒரு நமக்கு விசேஷித்தமான ஒரு டீச்சர் இருக்கார், ஒரு பர்சனல் டியூட்டர். நம்மளுக்கு எவ்வளோ தெரியுன்றதை வச்சு புதுசாக இன்றைக்கி கேட்டதையும் வச்சு சேர்த்து நம்மளுக்கு விளக்கத்தை கொடுப்பார். அப்போ நம்ம அவரோட பேசணுமே, டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே. ஸ்பெண்ட் பண்ணால் தான் எல்லா சந்தேகமும் பூர்ணமாக தெளிவாகும். அப்போ அந்த தெளிவு வரும்போது ஒரு சமாதானம் இருக்கும். அப்போ கேள்வி வராது. இப்போ வார்த்தையை படிக்கும்போது இது ஒரு நிச்சயம் வரும், இதுதான் உண்மை. ஏன்னா உண்மைக்கு ஒரு எதிரொலி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அது உண்மை இல்லை, ஏதோ வித்தியாசமாக யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நமக்குள்ளேயே ஒரு சஞ்சலம் வரும். இது என்னவோ எங்கேயோ தவறாக தெரியுதே, அவர் சொன்னது எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியல. சில நேரம் நம்ம தப்பாக கூட அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் வசனத்தின் மூலமாக நம்ம கேட்டதின் உண்மையை ஊர்ஜிதப்படுத்துவார், ப்ரூவ் பண்ணி கொடுப்பார் நமக்கு. அந்த வழக்கத்தை நம்ம எப்போதுமே கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கணும்னா முதலாவது ஆண்டவரோட தனியாக நேரம் செலவழிக்க வேண்டும். யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஆண்டவர்கிட்டருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவதாக வார்த்தையை படிக்கணும். வேத வசனத்தை நம்ம வேதத்தில் வல்லுநர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரை வேணால் இருங்க. ஒரு கிறிஸ்தவன் என்றால் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களோ இல்லையோ, போதகராகி சண்டே நீங்கள் ப்ரீச்சிங் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் வேதத்தில் நம்ம வல்லுநர்களாக இருக்க வேண்டும். அது நீங்கள் பைபிள் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்களோ இல்லையோ, தனியாவது நீங்கள் உருக்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காய்ச்சி குடிக்கணும்.
அந்த அளவுக்கு தரோவாக இருக்கணும். நம்ம வேதத்தில் நம்ம தரோவாக இருந்தால் என்றைக்கும் பிசாசு நம்மளை வஞ்சிக்கவே முடியாது. அவன் ஏன் வஞ்சிக்கிறான்? எப்போ தவறான பாரம்பரியம், அந்த பாரம்பரிய சிந்தனைகளும் தவறான பாரம்பரியங்கள் நம்மளுக்குள்ளே வந்திருக்குன்னா, திருச்சபைக்குள்ளே வந்திருக்கு, சிலது தவறாக புரிந்து கொண்டு நம்ம வல்லமையில் குறைவாக இருக்கிறோன்னா, ஏன்னா நம்ம வேதத்தை நம்ம சரியாக படிக்கலைங்க. அதுதான், எப்போ நம்ம வேதத்தை சரியாக படிச்சிருந்தோன்னா ஆண்டவரோட உறவு கொண்டு இது ரெண்டும் சேரும்போது, ஏன்னா பரிசுத்த ஆவியும் பிதாவோட உறவு, பரிசுத்த ஆவியானவரோட நேரம் செலவழிக்கிறோம் தனியாக, வார்த்தை இவங்களோட இது எதிர்மாறாக இருக்கவே வாய்ப்பில்லை. ஒத்து வரும் ஒவ்வொன்றும். நம்ம மனசில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்குற வார்த்தைகளும் எண்ணங்களும், ஜெபம் பண்ணும்போது கொடுக்குற எண்ணங்களும் வெளிப்பாடுகளும் அதுவும் வார்த்தையும் ஒன்றா இருக்கணும். அது ஆப்போசிட்டாக இருக்கவே வாய்ப்பில்லை. வேதம் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரே ஆண்டவருடைய வார்த்தை தான், ஒருத்தருடைய காரியங்கள் தான். அப்போ ஒரே ஆள் துவக்கத்தில் ஒன்று சொல்லி இன்னொரு இடத்துல வேறு எதிர்மாறாக சொல்லவே மாட்டார். அவர் ஒரே காரியங்களை ஒரே விதமாக தான் சொல்லியிருப்பார். அது எதிர்மாறாக நம்ம புரிந்து கொண்டால் நம்மக்கிட்ட தான் எங்கேயோ புரிந்து கொள்றதில்ல தவறு. வேதம் தவறவே முடியாது, வேதம் மாறவே மாறாது. அப்போ வேதத்தை நம்ம நல்லா படித்து வல்லுநர்களாக ஆக வேண்டும். அதை குறித்து நம்ம அதிகமாக படிக்கணும். ஆண்டவர்களை வளரணும்னா முதலாவது இது, ரெண்டாவது அவரோட நேரம் செலவழிக்கணும், வேதத்தை படிக்கணும். எனக்கு ஆனந்தஸ்ரா கேள்விப்பட்டிருப்பீங்களா? திருச்சியில் இருப்பார் ஒரு ஊழியக்காரர். அவங்க ஹைதராபாத்தில் இருக்கும்போது மீட்டிங் நடத்துறதுக்கு நாங்கள் கூட்டியிருந்தோம். அவரும் நிறைய ஹீலிங்லாம் நடக்கும். ஃபஸ்ட்டு சர்ச்சில் நடத்துனாங்க, ஹோட்டலில் வச்சாங்க. ரெண்டாவது முறை சர்ச்சு கூப்பிடலை. அப்போ நாங்கள் கூப்பிட்டோம், எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த ஒரு பாக்கியத்தில் அப்போ நிறைய கற்றுக்கொண்டேன் அவர்கிட்ட இருந்து. வீட்டில் இருக்கும்போது அவர் கேட்டார், அம்மா எங்கள் பெட்ரூம் கொடுத்துருந்தோம், கெஸ்ட் பெட்ரூம் இல்லை, அப்போ நாங்கள் ஹாலில் படுத்துட்டு எங்கள் பெட்ரூம் கொடுத்துருந்தோம். அப்போ அவர் கேட்டார், அம்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் என்னென்னா, நான் வசனம் படிச்சுட்டே இருப்பேன் ராவும் பகலும். இந்த கபோர்டு எப்போதும் ஒரே விதமாக படிக்க கொஞ்சம் அதிக நேரம் படிக்கிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுனால சில வேளைக்கு நின்றுட்டு நடப்பேன் ராத்திரில். இந்த கபோர்டை திறந்து இங்கே நான் பைபிள் அப்படி வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டார். திறந்த விதமாக வச்சுக்குவேன், இப்படி வச்சுக்கிட்டு என்ன சில வேளைக்கு ஒரே விதமாக இருந்ததுன்னா கழுத்துக்கு இப்படி வச்சு படித்தா நல்லா இருக்குன்னு அவ்வளோ மணி நேரம் அவர் படிப்பாராம். வேதத்தை அப்படி படிப்பாராம். அவருடைய அபிஷேகத்தின் ரகசியமே, அவங்க மனைவி எனக்கு சொன்னாங்க, பிரதரோட அபிஷேகத்தின் ரகசியமே வேதத்தை படிக்கிறது தான். அவர் அவ்வளோ படிப்பார். முதல்லலாம் முழங்காலில் தான் படிப்பார் யங் ஏஜில். இப்போ முழு நேரம் முழங்காலில் போடலான்னு சில வேளை நடப்பார், விதவிதமான பொசிஷனில் உட்காந்து படிப்பார். வேதத்தை அப்படி உருக்கி குடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக அதனால தான் மீட்டிங்க்கு வரும்போது அவருக்கு தனி ரூம் கேட்டாங்க. சில பேர் அதை புரிஞ்சிக்கல, ஏன் அவங்க குடும்பமாக தானே வராங்க, அவருக்கு ஒரு ரூமு குடும்பத்துக்கு ஒரு ரூமுன்னு கேட்குறாரு அப்படின்னு சில பேர் பேசினாங்க. அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு அவர் தங்கினப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அப்படி படிக்கிறாருங்க, அதான் அவ்வளோ அற்புதம் நடக்குது. அவர் வேதத்தை அந்த மாதிரி சில பேர்கிட்ட நம்ம ஒன்று பாயிண்ட் நம்ம கற்றுக்கணும். பார்த்தனால எனக்கு அது மறக்கவே மறக்காது. அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பேசும்போது அவர் சொன்னார், ஊழியம் செய்யணும் எனக்கு ஆசையாக இருக்குது பிரதர் அப்படின்னு. சாயந்தர நேரத்தில் மீட்டிங் இல்லாத நேரத்தில் மத்தியானத்தில் அப்படி பேசும்போது அப்போ சொன்னார், உனக்கு என்னப்பா வயசு? அப்படியா, ஊழியம் செய்யணும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. உனக்கு என்னப்பா வயசு? 20 25 சொன்னான் அவன். அப்போ நீ எத்தனை அதிகாரம் படிப்ப ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டார். ஐயா 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிச்சிருவேன் ஐயா அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் வயசு என்னவோ அதுக்கு நீ சாதாரண கிறிஸ்தவனாக இருக்கணுன்றது திருப்தியாக இருந்துட்டேன்னா உன் வயசுக்கு எத்தனையோ அத்தனை அதிகாரம் ஒரு நாளில் படிக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நீ ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டியா, அது மாதிரி டபுள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன ஒரு இதை சொல்கிறேன், அளவு முக்கியம் இல்லை, நம்ம நல்லா படிக்கணும் அதுதான். ஆனால் அவர் ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, அப்போ ஊழியம் செய்யணும்னு நீ வாஞ்சிருந்தா நீ வேதத்தை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்ல போறியே, அப்போ நீ இன்னும் தரவாக இருக்கணுமே அப்படிங்கிறோம். ஆனால் வேதத்தை மற்றவங்களுக்கு நீ சொல்கிறியோ இல்லையோ, துவங்கும் போது யாருமே ஊழியக்காரனாக இருக்குன்னு நினச்சி ஆரம்பிக்கலைங்க. எல்லோரும் நம்ம ஆண்டவருக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு சாதாரணமாக தான் ஏதோ ஒரு உதவியாக இருக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்புறம் அவருடைய ராஜ்யத்துக்கு தேவைக்கு ஏற்றமாக புதுசாக ஊழியக்காரர்களை அவர் அழைப்பார். ஏசாமி சொன்ன விதமாக அவர் சொல்கிறாருல்ல, திரள் கூட்டம் இருக்கே, நான் இன்னும் வேணுமே. அப்போ சொல்கிறாரு, அவங்களையும் சொல்கிறாரு, சீஷர்களையும் சொல்கிறாரு, சொல்லுங்கள் எஜமான இடத்துல நம்ம கேட்கணும், ஊழியத்துக்கு ஊழியர்களை அனுப்பும்படி எஜமானனை கேளுங்கள் அப்படிங்கிறாரு. ஆஸ் த லார்ட் that he will cast into அப்படின்னா எடுத்து அழைப்ப
கொடுக்கணும். அவர் அழைச்சி அவர்கிட்ட கொஞ்சமாவது திரும்புகிறவங்களை எல்லாரையும் அழைக்கணும். அவர் ஊழியத்துக்கு தேவை இருக்குது. நம்மளுக்கு சந்தேகமாக இங்கே தேவை இருக்கா இல்லையா? நம்ம தேசத்தில் சந்தேகமே இல்லை, தேவை இருக்குது. நான் அமெரிக்காவுக்கு போன துவக்கத்தில் 10 வருஷம் முன்னால் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஜெப கூட்டத்துக்கெலாம் போகும்போது அப்போ கேட்டாங்க, அவங்களுக்கு இந்தியாவை பற்றி ரொம்ப தெரியல. அப்போ அவங்க கேட்டாங்க, அங்கெல்லாம் இந்துக்களாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே அம்மா, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களா, நீங்கள் இந்துலேருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் 3 பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியா, அப்போ கிறிஸ்தவங்களும் இருக்காங்களா அங்கே அவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஒன்றுமே தெரியல, அவங்க வயசானம்மா. இப்போ சொன்னேன், ஆமாம் இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்க எங்கள் நாட்டை? நான் வந்து பெருமை சொல்கிற மாதிரி நான் சொன்னேன், அப்போஸ்தலர் தோமாவே எங்கள் நாட்டுக்கு வந்தார். அப்போ எப்போ நம்ம தேசத்துக்கு வந்துச்சு சுவிசேஷம்? முதல் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு. அப்போஸ்தலர் 12 சீஷர்கள் தான் இருந்தாங்கங்க. அந்த 12ல் 1 நம்ம தேசம். எவ்வளோ ஒரு பாக்கியம். ஆனால் அப்போ அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது நான் பெருமையாக சொல்லிட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட அவங்க ஏன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ எங்கள் நாட்டில் வந்து இது வந்து இந்த தேசம் அமெரிக்கா தேசம் இப்போ தான் நாங்கள் இந்த தேசத்துக்குள்ளேயே வந்தோம். 500-400 வருடங்கள் தான். அவங்க புது தேசங்க. அவங்க நம்மளை மாதிரி 2000 வருஷம் இல்லை கிறிஸ்தவம் அவங்களுக்கு, புதுசாக வந்தோம். ஆனால் அந்த தேசம் எவ்வளோ செய்யுது இப்போ இல்லைங்களா? அப்போ அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, அப்படின்னா அப்போஸ்தலர் தோமாவை உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலரே வந்தாரா, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு அவமானமாயிருச்சு. அப்போ கரெக்டா? அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம தேசத்துக்கு என்ன குறைங்க? 12ல் ஒருத்தர் அனுப்பினார். நம்ம இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கோம்? அப்படின்னா எங்கேயோ நம்ம வந்து இயேசுவை போல் பூர்ணமாக நம்ம செய்யலை இல்லைங்களா? ஏசுக்கு தோமா வந்து அப்போஸ்தலர் தோமா வந்து நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம எங்கேயோ விட்டுட்டோம். அவமானத்துக்குரிய காரியம். சரியானபடி யோசித்து பார்த்தாக்கா நம்ம சொல்லலாம், ஒரு காலத்தில் சரித்திரம் படிக்கும்போது அப்போஸ்தலர் தோமா வந்த புதுசில் தேசம் முழுவதும் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்களாம். உங்களுக்கு அது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கூட கேட்கலங்க. ஒரு சரித்திரத்தெல்லாம் படித்து ஒரு வித்வான் 3 PhD வச்சுருக்கார் ஒருத்தர் இருக்கார். அவரு கூட இப்போ கூட அவர் பெருசாக பறைசாற்றலாத அவர் சொல்கிறாரு, அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ஆர்கியாலஜி PhDயும் பண்ணி ஹிஸ்ட்ரியும் பண்ணி அவர் எல்லாத்துலேயும் பண்ணி அவர் கண்டுபிடிச்சி தன்னுடைய ஓன் பர்சனல் ரீசர்ச்சுக்கு அவர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காராம். அந்த அந்த தோமா இறந்து போனார் பார்த்தீங்களா, அந்த டைமில் காயின்ஸ் கூட இருக்கான். அந்த இயரில் நூற்றாண்டில் நம்ம தேசத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ ராஜா கிறிஸ்தவ அடையாளங்களோட காயின் போட்டிருக்காராம் நார்த் இந்தியாவில் கூட. இப்போ நம்மளுக்கு அறிகுறியே இல்லையே, நம்ம இழந்துட்டோம். பின்னால் வந்த மதங்களை பரப்பியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுக்கிட்டு இப்படி இருக்கோம்னா, செய்ய வேண்டிய பரிசுத்தவான்கள் அந்த சேனை செய்யாமல் இருக்கிறதுனால தான். நம்ம இனிமேலும் அப்படி ஏமாந்து இருக்க முடியுமா? ஏதோ ஒரு பாஸ்டர் செய்யட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்து இருக்கவே முடியாது. ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் அழைக்கப்பட்டவங்க மட்டும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. அப்படி உட்காந்துட்டே இருந்தோம்னா இப்படியே இந்த 4% சொல்கிறாங்க இல்லையா, கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, நம்மளை 4% தான் சொல்கிறாங்க அஃபிஷியலாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கடைசி சென்சஸில் எனக்கு தெரியலங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், தமிழ்நாட்டில் 10% இருக்கலாம், கேரளாவில் என்ன தோமா வந்துட்டு போன கடைசி காலத்தில் இருந்ததோ என்னமோ தெரியலங்க, சில இடங்களில் கூட இருக்கலாம். ஆனால் ஆக மொத்தம் 4% தான் இருக்கோன்னா எப்போ நம்ம இப்போ 100%க்கு போகிறது? நம்ம போகணுமே, இப்படியே நம்ம உட்காந்துருக்க முடியாது. அப்போ நாம் வந்து ஒவ்வொருவரும் ஒரு பெரிய ஊழியக்காரராக நம்ம மாறணும். நம்ம எதிர்படுற எல்லாரையும் நம்ம ஊழியக்காரர்களாக நம்ம உருவாக்கணும். அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. தெரிஞ்சவங்க நம்ம தான் அதை செய்யணும். நம்ம இதுக்கு மேலே தூங்கிட்டு இருக்க முடியவே முடியாது. நம்ம எல்லாரும் எழும்பணும், ஒரு சேனையாக எழும்பி காரியத்தை நம்மளுடைய தகப்பனுடைய காரியம் இது. யார் செய்வா? நம்ம செய்யலைன்னா யார் செய்வா? பொறுப்போடு நம்ம எழும்பி நான் செய்கிறேன், எனக்கு வந்து இது ஆசையே கிடையாது, இப்படி மைக்கு முன்னால் நின்று பேசுகிறதெல்லாம் எனக்கு சொல்கிறேங்க, எனக்கு ஆசையே கிடையாது, எனக்கு அது ரொம்ப வெட்கப்படுவேன். நீங்களும் அப்படி நினைக்கலாம், அதனால சொல்கிறேன், ஆசைப்படலை. ஆனால் ராஜ்யத்தின் தேவையை பார்க்கும்போது ஆண்டவரே உமக்காக நான் என்ன வேணா செய்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறதுக்கு எனக்கு வாஞ்சி இருந்தது. அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள்.
நான் சொல்லி ஒரு சாதாரண பெண்மணியை தானே நான் இருக்கிறேன். இப்போ கூட நான் சொல்கிறேன், உண்மையாக நான் சாதாரணமாக தானே. எங்கேயாவது கொம்பு இருக்கா எனக்கு விசேஷமாக? எதுவும் இல்லை. ஆனால் சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் என்ன வேணால் செய்வேன், நான் செய்கிறேன் அப்படின்னு. சொல்கிறப்ப ஈஸி, ஆனால் அவர் ஞாபகம் வச்சுருக்காரு. அப்புறம் நாளைக்கு எழுப்புறார், நமக்கு சொல்லி கொடுக்குறார், சொல்லி கொடுத்து உருவாக்குறார். அப்போ என்னையை உருவாக்கி இன்றைக்கு உங்கள் மத்தியில் இப்படி பேச என்னை தகுதிப்படுத்தியிருக்காருன்னா உங்களையும் பண்ணுவார். உங்களை போல் இருந்தவ தான் நானும் ஒரு நாளில். ஆனால் தேவை இருக்கே. அப்போ நம்ம அவங்க செய்யட்டும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை, எனக்கு இப்படி வீடியோ எடுக்கிறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார முடியாது. நம்ம செய்யலைன்னா யார் செய்வா? யாருக்கு தகுதி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னொருத்தர் செய்யட்டும்னு நம்ம தூங்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லோரும் எழும்பி செய்யணும், ஊழியர் செய்து ராஜ்யத்தில் மக்களை நம்ம சேர்க்கணும். கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறேன்னு நீங்கள் ஒத்துக்கொண்டா போதும், ஆண்டவர் கிரியைகளை செய்வார். சரி, இப்போ இதுதான் பாரம்பரியம். தவறுதலாக நம்ம சரி செய்யணும்னு நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஒரு பாரம்பரியத்தை குறித்து நிறைய இன்னைக்கு காலையிலையும் மத்தியானத்துலேயும் 2-3 நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு தவறுதலான ஒரு சிந்தனை இருக்கிற காரியம் என்னென்னா, சுகமளிப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலரின் முள், அதை குறித்து பார்ப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா பவுல் அப்போஸ்தலரின் முள்ளுன்னு சொல்கிறத பற்றி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படி வேதனை உண்டு என்று 3 தடவை கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் அது கேட்கவே இல்லை. அப்போ அவர் சரீரத்தில் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் கொடுக்கப்பட்டதுன்னா பொதுவாக அதை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? சாத்தானுடைய தூதன். அப்புறம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஆனால் அந்த முள்ளை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வியாதி. அது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம், அப்போ அந்த வியாதி போகலை, அதுக்காக தான் அவர் கேட்டாலும் ஆண்டவரே 3 முறை நான் கேட்டாலும் அவர் அதை எடுக்கலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அது வியாதின்னு நிறைய முறை நினைத்திருக்கோம். சில பேருக்கு அதை பற்றி தெரியல, தெரிஞ்சவங்க சில பேர் சொன்னீங்க. ஆனால் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்போ அதை குறித்து நம்ம முடிவெடுக்கலாம். பார்ப்போம், முள் என்றால் என்ன அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் அப்போ பவுல் அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டின் முறைகளில் ஒரு வித்வானாக இருந்தார். அவர் கமாலியல் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசாரியர்கிட்ட அவர் படித்து அவருடைய சீஷனாக வளர்ந்தவர். அப்போ அதனால் அவருக்கு அந்த காரியங்கள், பழைய ஏற்பாட்டு யூதர்களுடைய காரியங்களில் ரொம்ப ஒரு திறமை உள்ளவராக இருந்தார், வல்லுநராக இருந்தார். அப்படி இருந்த அப்போ அவர் இதை பற்றி சொல்கிறாருன்னா அப்போ அவங்களுடைய முறைப்படி முள்ளுனா என்னன்றதை அவருக்கு தெரிஞ்சுதான் இருப்பார். அதை தான் அவர் நிருபத்தில் சொல்கிறாரு. அப்போ அதை குறித்து என்னன்னு பார்ப்போம். என்னாகமம் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். என்னாகமம் 33:55 பார்ப்போம். அப்போ அவங்க உபத்திரவப்படுத்துவாங்கன்னு இந்த இடத்துல யாரை பற்றி சொல்கிறாரு? அவர் மீதியாக வைக்கிறவர். அவங்க எல்லாரையும் தேசத்தின் குடிகளை துரத்தி விடாமல் இருப்பீர்களான நீங்கள் துரத்துங்கன்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் நீங்கள் துரத்தாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சோம்பேறித்தனத்தாலேயோ பயத்தினாலேயோ நீங்கள் துரத்தாமல் இருந்து சில பேரை நீங்கள் விட்டு வைத்தீங்கன்னா உங்கள் மத்தியில், அப்போ அவங்க உங்களுக்கு என்னவாயிருவாங்க? முள்ளாயிருவாங்கன்னு அவங்களுடைய காரியத்துக்கு சொன்னது அது. அப்போ உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களில் கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அப்போ இந்த முள் இந்த விழாவில் குத்துறதுன்னு சொன்னது என்னத்தை குறிக்குது? உபத்திரவத்தை தான் குறிக்குது. அது ஒரு உவமானமாக அவங்க உபயோகப்படுத்துகிற காரியம் என்னாகமத்தில் சொல்லப்பட்டது. அது முள்ளுன்னு சொல்லுது. அவர் கண்ணில் முள்,
அப்படின்னு கண்களுக்கு முள்னா முள்ளை போல இருப்பாங்கன்னு தானே சொல்கிறாரு. திரும்ப படிப்போம் பாருங்கள், அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் எண்ணாகமம் 33:55 உங்கள் பைபிளில் பாருங்கள். அதை நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாய் இருந்து. அப்போ இது யாரை பற்றி சொல்லுது? மக்களை பற்றி சொல்லுது. இங்கே முள் யார்? மனிதர்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்களாம்? ஏன் முள் மாதிரி இருப்பாங்கன்னா, நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அந்த உபத்திரவம் தாங்க முள். தெளிவாக இருக்கா இல்லையா? இங்கே சந்தேகமே இல்லை. இங்கே ஒரு மனுஷர்களை பற்றி தான் குடிக்குது. யாருக்கு இந்த டாப்பிக்கே என்னென்னா, விட்டுற மக்கள். நீங்கள் துரத்தாமல் மீதியாக சில பேரை விட்டுட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு உபத்திரவமாக மாறுவாங்க. அதுக்கு ஓமானமாக சொல்கிறார். அந்த அவங்க உபத்திரமாக மாறுமா? அந்த உபத்திரவம் எப்படி இருக்குன்னா, கல்லில் ஒரு முள் குத்துனா எப்படி கஷ்டமாக இருக்குமோ அதை போல் இருக்கும். இல்லை விழாவில் யாராவது குத்திக்கிட்டு இருந்தால் எப்படி இடைஞ்சலாக இருக்குமோ வேலை செய்யும்போது, அதை போல் இருக்கும் அப்படிங்கிறது ஓமானமாக சொல்கிறாரு. அந்த ஓமானத்தோட மீனிங் பவுல் அப்போஸ்தலருக்கு தெரியும். இப்போ அவர் யாரை குறித்து தன்னுடைய முள்ளுன்னு அவர் சொல்லியிருப்பார்னா, மக்களை உபத்திரவங்களை குறித்து தான் அவர் அந்த இடத்துல சொன்னார். அதை தப்பாக புரிந்ததுக்கு ரீசன் இருக்குது. அது வார்த்தைகள் அங்கே இருக்கிறதுனால தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை இன்னும் பார்ப்போன்னா, யோசுவா 23:13 வசனம் படிங்க. உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இங்கே அப்போ திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு, கண்ணுக்கு முள்ளாக இருக்கிறது யாரு? ஒரு ஜாதியான மக்களை குறிக்குது. அது ஒரு வியாதியை குறித்து சொல்லவே இல்லை. இங்கே சந்தேகமே இல்லை. இது எந்த காரியத்தை குறித்து, ஒரு கல்லில் முள் குத்துறதை கருத்தே இல்லவே இல்லை. அதை போல இருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ திரும்ப எண்ணாகமத்தில் சொல்லும்போது அது மோசே சொல்கிறாரு, யோசுவா அதை ஞாபகப்படுத்துகிறாரு அவங்களுக்கு. நீங்கள் போகும்போது அங்கே போய் ஆண்டவர் சொன்ன எதிரிகள் எல்லாரையும் துரத்தி விடுங்க, அவங்கள வச்சுருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தொந்தரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இங்கே கூட திரும்ப கண்ணுக்கு. அப்போ பவுல் அப்போஸ்தலர் ஒரு வேதாகம பண்டிதராக இருந்தனால அவர் இதை தான் அந்த இடத்துல அவர் சொல்லும்போது சொல்கிறாரு. அப்போ இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடத்துல அவர் முள்ளாக இருப்போம் அப்படின்னு சொன்னார்னா, 2 கொரிந்தியர் 12 5-10. சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினால் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் இடுக்கண் நிந்தையெல்லாம் சொல்கிறார், வியாதின்னு சொல்லவே இல்லை. அவரை வாயிலிருந்து அவர் இதை ரெஃபரன்ஸில் சொல்லும்போது வியாதின்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரீசன் என்ன வந்துச்சுன்னா, இங்கிலீஷ் பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் சில இங்கேயும் கூட பார்த்திங்கன்னா, மாம்சத்தில் ஒரு முள். மாம்சம்னா என்னங்க? இல்லை, மாம்சீகம் அப்படின்னா என்னென்னா ஆத்துமா, மாம்ச சிந்தனை. அது என்னது? ஆத்மா. ஆவியில் நம்ம பரிசுத்தமாக இருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆவி ஆத்மா சரீரம். நீங்கள் ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாம்ச சிந்தை எங்கே இருக்குது?
ஒரு இயற்கையான மனிதனிடத்தில், இரட்சிக்கப்படாத மனிதனிடத்தில் மாம்ச சிந்தை உண்டு. அந்த மாம்ச சிந்தைங்கிறது இயற்கையான சிந்தை. அப்போ நம்ம உருவாக்கப்பட்ட, நம்ம மறுஜென்மம் பெற்ற நம்ம கிறிஸ்தவர்கள், உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஆவியில் உயிர்த்தெழுதப்பட்ட பிறகு அவன் என்ன பண்ணணும்? அவனுடைய சிந்தையை மாற்றணும். மாம்ச சிந்தையிலேருந்து அவன் ஆவிக்குரிய சிந்தையில் வளரணும். அப்போ அந்த சிந்தையை நம்ம மாற்றணும். அந்த இடத்துல சொல்லும்போது தான் மாம்ச சிந்தைன்னு சொல்கிறாரு, நம்ம வளரணுங்கிறதுக்கு. அப்போ அது எங்கே மாற்றம் வரணும்? ஆத்மாவில், நம்ம மனதில் புரிந்து கொள்ளுகிறதுல. இங்கே தான் நம்ம வளரணும். ஆவியில் நம்ம வளர வேணாம். ஆவியை அவர் பரிசுத்தப்படுத்திட்டார். நம்ம வளர வேண்டியதெல்லாம் நம்ம சிந்தைகளில், நம்ம எண்ணங்களில் நம்ம புரிந்து கொண்டதை புதுமையானதுக்கப்புறம் எல்லாத்தையும் புதுமையாக மாற்றணும். புது விதமாக நம்ம புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய நடவடிக்கைகளை நம்ம மாற்றணும். கிறிஸ்துவை அறியாத இருந்தப்போ நம்ம இருந்த விதமாக இப்போ நம்ம இருக்க முடியாது. அப்போ நம்ம காரியங்களெல்லாம் மாற்றும் பொழுது அப்போ அதெல்லாம் எங்கே நடக்குது? ஆத்மாவில். மாம்ச சிந்தைங்கிறது ஆத்மாவை தான் குறிக்குது, சரீரத்தை குறிக்கலை. அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இட்ஸ் தான் இன் த ஃப்ளஷ் அப்படின்னும். அந்த ஃப்ளஷ்ஷை கூட தப்பாக அவங்க புரிந்து கொண்டாங்க. கிரேக்க பதத்தில் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை, மாம்சீகங்கிறத, மாம்ச சிந்தைங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, சரீரம்ன்ட்டு. அது சரீரத்தை குடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம மனதில் இருக்கிற வருத்தம், மனதில் தான். ஆத்மாவில் 3 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆத்மாவில் என்னெல்லாம் இருக்குது? மைண்ட், வில் அண்ட் எமோஷன். அப்போ என்ன தமிழில்? மனது, சித்தம், உணர்வுகள். அப்போ இந்த 3 தான் சேர்ந்தது தான் ஆத்மா. இந்த 3லையும் நம்ம மாறணும். இயற்கையான சிந்தனையும், இயற்கையாக மனித சித்தம் என்ன நினைக்க செய்ய இஷ்டப்படுறோமோ அந்த விதமாக இல்லை. நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம சித்தத்தை ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக நம்ம இணைந்து அவரோட செயல்படணும். அப்போ நம்மளுடைய உணர்வுகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கி ஆளணும். ஆவி ஆத்மாவை அடக்கணும், கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும். அப்போ நம்ம மாம்ச சிந்தை, இயற்கையான சிந்தை, அதுனா மாம்ச சிந்தை. அப்போ நம்ம ஆத்மாவில் தான் இந்த அவர் முள்ளுன்னு அவர் பேசுகிறது அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. அவர் எதை குறிக்கிறார்னா, அவருக்கு வருகிற உபத்திரவங்கள், மனிதர்களினால் வருகிற நிந்தை, வருத்தம், அதை குறித்து தான் சொல்கிறாரு. அதை தான் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு. 3 முறை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பலன் உனக்கு போதுன்னு சொல்கிறாரு. நம்ம காலையில் ஒரு வசனம் படித்தோம் பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்லும்போது என்னையை போல் இருக்குன்னு போது அவர் சொல்கிறாரு, எனக்கே நிந்தை இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நிந்தை இருக்கும், உபத்திரவம் இருக்குன்னு சொன்னார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு சொன்னார். நம்ம அதை விட்டு நம்ம ஓட முடியாது. மனிதன் இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் மூலமாக, நம்ம உறவுகளின் மூலமாக நமக்கு நிந்தைகளோ வருத்தங்களோ, அதுலேருந்து நம்மளுக்கு மீட்பு கிடையாது. இயேசுவானவருக்கே இல்லை. கடைசி வரைக்கும் நமக்கு அது இருக்கும். அதை அதிலிருந்து மீள்றதுக்கு ஒரே வழி என்னது? நம்ம மறிக்கணும், சுயத்திலிருந்து மறிக்கணும். அவர் நான் சிறுகவும் அவர் பெருகணும்னு சொன்னார் கிறிஸ்து. இன்னொரு ஐ ஹாவ் டு பி ஹிட் இன் கிரைஸ்ட். அப்படின்னா நான் நம்ம மறித்து அவருக்கு பின்னால் நம்ம ஒளிந்திருக்கணும். எப்போ நம்ம தலை தூக்குறோமோ, பெருமையினால் இல்லை, ஈவன் அந்த உணர்வுகள் கூட பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அந்த நிந்தையில் நம்ம வளரணும். நிந்தையை உதறி போட்டுட்டு அதிலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம கேட்டுட்டா சரி போகிறாங்க அப்படின்னு உதறி தள்ளிட்டு, நம்மளுடைய தன்மானம், நம்மளுடைய வருத்தங்க, ஆசா பாசங்களை விட்டுட்டு சிலுவைக்கு பின்னால் நம்ம ஒழியணும். அது பின்னால் ஒழிஞ்சால் நம்மளுக்கு அந்த வேதனையெல்லாம் ஈஸியாக நம்ம அதை மேற்கொள்ள முடியும். அந்த உணர்வுகளில் இருந்து அங்கே தான் நம்ம வளரணும். நம்ம சிந்தை, மனதில் நம்ம வளரணும். அது வார்த்தையினாலும் நம்ம வளருவோம். நம்ம சித்தத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம உணர்வுகளையும் நம்ம அடக்கி ஆள பழகணும். அதை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாக யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஆத்திரம் வருதுன்னா பிசாசின் மேலே அது ஆத்திரத்தை காட்டணும், மக்கள் மேலே இல்லை. அவங்கள எப்போதுமே நேசிக்கணும். அவங்க மூலமாக வந்தால் கூட, பிசாசு ஒரு மனுஷனை உபயோகித்து நம்மளை அட்டாக் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள மன்னித்துட்டு பிசாசின் மேலே தான் கோவப்படணும். அப்போ சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒன்றுமே நம்மளுக்கு பண்ணாத மாதிரி நடிக்க கூட வேண்டியிருக்கும். அவங்க யார் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களோ, ஒருத்தர் மூலமாக நிந்தை வருது, உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் மூலமாக வருதுன்னு வைங்க, அவங்க எப்போல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு அன்றைக்கி வீட்டில் ஆண்டவர்கிட்ட அழுது நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமோ, அது வரைக்கும் அந்த பிசாசுக்கு தெரியும்
நம்ம அதை அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்கள உபயோகப்படுத்துவோம். எப்போ அவங்க சொல்கிறத நம்ம கண்டுக்காமல் இருக்கோம், சட்டை பண்ணாமல் இருக்கிறோமோ, நம்ம ஃபீலிங்ஸை நம்ம உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி இது எனக்கு ஒன்றும் பண்ணாது, கிறிஸ்துவுக்குள்ளே நான் இதை பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக இருந்தோன்னா அதை ரோஷம் இல்லாத மாதிரி ஆயிடணுங்க. நம்ம ஆண்டவருக்காக தானே இருக்கோம். நீ சொல்லு, நீ என்ன வேணால் சொல்லு, நான் வருத்தப்பட மாட்டேன், நான் உன்னை எப்படின்னா மன்னிப்பேன்னு சொல்லு. மத்தேயு 6 அதிகாரம் 5 அதிகாரத்தில் கடைசியில் அவர் சொல்கிறார், 3 சொல்கிறார், உனக்கு எதிரியாக இருக்கும். படிப்போம் அந்த வசனம் வேணா. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவங்கள ஸ்நேகிங்கள். அதுவே ரொம்ப கஷ்டம். சரி, ஆனால் கூட நம்ம அவங்கள ஸ்நேகிக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே சில நேரம் பாயங்கராக இருக்காங்களே, அவங்களையும் நம்ம ஸ்நேகிக்கணும். சரி, அப்புறம் அவங்கள சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. ஏன்னா காலையில் சாபத்தை பற்றி ஆசீர்வதிங்க. அப்புறம் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள்ன்றாரு. அப்போ அது இன்னொரு இடத்துல பவுலப்போஸ்தலர் இல்லை ஏசு சொல்ல, நன்மை செய்யுங்கன்னா அவங்க நம்மளுக்கு தீமை செய்யும்போது நம்ம நன்மை செய்தால் அவங்களுக்கு தலையில் கனலை போடுற மாதிரி இருக்குமா, கஷ்டப்படுவாங்க. சில நேரத்துலலாம் நம்ம ஃப்ரீயாக ஏதாவது பண்ணால் சில பேர்லாம் சந்தேகப்படுறாங்க, இவங்களுக்கு என்ன வருது, எதுக்காக இது செய்கிறாங்க. நன்மை செஞ்சால் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சில நேரத்தில் உலகம் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போம். நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டோம். அப்போ நம்ம நன்மை செய்யணுன்றாங்க. அப்புறம் அதை விட்டு அவர் இன்னும் என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்டெப்பு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள்னாரு. அப்போ ஜெபம் பண்ணனா என்னென்ன, ஆண்டவரே அவனை நல்லா கவனியுன்னு சொல்கிறதா? அந்த ஜெபம் இல்லை. அவங்கள மன்னித்து அவங்களுக்கு நல்லது செய்யும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்காக என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக நல்லதாக ஜெபம் பண்ணுவோம். அவங்களும் நம்மளை போல் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லையே. நான் இந்த அளவு ஆண்டவரை உண்மை நேசித்து உம்முடைய அன்பை ருசி பார்த்ததுனால நான் எப்படி பிறருக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு ஆசை வருது. ஏன்னா நமக்கு சுயத்தில் வராது அந்த ஆசை, பிறருக்காக. ஏன்னா சுயநலம்தான் இயற்கையான மாம்ச சிந்தை. சுயநலத்தை மீறி பிறரை நம்ம நேசிக்கிறது நம்ம அவருடைய தன்மை. அவர் தான் சுயநலம் இல்லாத அன்பு செலுத்துக்கிறார். அந்த அன்பை நம்மக்கிட்ட அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த தன்மையை நம்ம பெற்று நம்ம நல்ல காரியங்கள் செய்வோம். ஏன்னா ஆண்டவரை தெரியாதவங்களை நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஆண்டவரை அறியாதவங்க கூட நன்மை செய்கிறாங்க. அவங்களே செய்யும்போது அப்போ நம்ம நன்மை இன்னும் எங்கே எவ்வளோ உயரணும் இல்லைங்களா? அப்போ நேச்சுரலாக கூட சில நேரத்தில் நம்ம நன்மை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு மீறி நம்ம நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது ஈஸி. அதை நீங்கள் எல்லாரை போல் செய்யாதீங்கன்றாரு. அப்போ நீங்கள் யாரும் செய்யணும், உங்களுக்கு தீமை செய்கிறவருக்கு நன்மை செய்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணி அவங்களும் பாருங்க நம்மளை போல் ஆயிட்டாங்க, ரட்சிப்புக்குள்ளே அவங்களும் நம்மளை போலவே அன்புள்ளவங்களை ஆயிட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும். அதை தான் நம்ம நோக்கணும். அப்போ பிறரை நம்ம யார் நம்மளுக்கு விரோதமாக இருக்காங்க அவங்க ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தியும் கிறிஸ்தவங்களும் நம்மளுக்கு நிந்தையாக இருப்பாங்க, அவங்கள நம்ம அசட்டை பண்ண கற்றுக்கொள்ளணும். யார் நம்மளுக்கு அதிகமாக துன்புறுத்தலாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அவங்கள அவங்க அசட்டுன்னா அவங்கள தப்பாக அசட்டை பண்ணுறது சொல்ல, அவங்க செய்கிற காரியத்தை பொருட்படுத்தாமல் அதுக்கு மீறி நம்ம மேலே எழும்பி அதை கண்டுக்காமல் இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ நமக்கு அது எப்போ நம்ம அந்த குத்தாமல் போகுதோ அதுக்கப்புறம் அது முள்ளாக இருக்காது, ஒரு உபத்திரவமாக நம்ம எப்போ பிசாசம் விட்டுருவான். ஐயா நான் இவங்க மூலமாக இவங்களை நோண்டி பார்க்குறேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, இவங்க அன்பாகவே இருக்காங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இது பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டுன்னு விட்டுருவான். அதோட அந்த துன்பம் இல்லாமல் போயிடும். அந்த மனுஷனையே நல்லவங்களாக ஆயிடுவாங்க. அவங்களுமே இத்தனை நாள் நம்ம பண்ணது ஏன் பண்ணோம் இப்படின்னு அவங்களுக்கே வினோதமாக இருக்கும், நல்லா ஆயிடுவாங்க நம்மளோட. சில நேரம் அப்படி ஆகும், இல்லைன்னா நம்மளை விட்டு தூரமாக கூட விலகி போயிடுவாங்க. நம்ம கூட தூரமாக சில பேர் அப்படி நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தால் விலகி வந்துடலாம், விலகி இருந்து தூரத்துலேருந்து கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் நம்ம முள்ளாக நம்ம தொடர்ந்து நம்ம இருக்க உபத்திரவம் மனிதர்கள் மூலமாக தான் வர்றதுனால அதை ஹேண்டில் பண்ண தான் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் இது நோயோ அப்படின்னு இங்கே காட்டல. இன்னும் கூட சில நேரம் ஏன் சொல்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்கா. இந்த பவுல் அப்போஸ்தலனின் முள் ஒரு வியாதிங்கிற நிரூபிக்கிறதுக்கு புத்தகமாக எழுதியிருக்காங்கங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கு அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சோதனையை மூலமாக உங்களை வளர்க்கிறார் இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க.
ஆனால் அதனால நான் இதை டீட்டெயிலாக இவ்வளோ சொல்கிறேன். ஏன்னா இது இவ்வளோ சுலபமாக நமக்கு இதை இப்போ புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இது வந்து உபத்திரவம் தான். இந்த முள்ளுன்னு சொல்லப்பட்டது ஒரு வியாதி இல்லைன்னு நம்ம இந்த வசனங்கள் மூலமாக புரிஞ்சுக்கிட்டா கூட இன்னும் கூட எந்த விதத்தில் சந்தேகம் வரலாங்கிறதையும் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:16. பவுல் அப்போஸ்தலர் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் கொண்டான். பின்பு அவன் போஜனம் போதும். அப்போ அவன் வந்து கண்ணில் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா? அது என்னது? ஆண்டவர் வந்து ஒரு டெம்ப்ரரியாக கொடுத்த ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் தான் அந்த வியாதியை கொடுத்துருந்தாருன்னா அப்போ அனனியா கிட்ட போய் அவர் ஜெபிக்க சொன்னார். அப்போ சொல்லியிருக்க முடியும். அப்போ ஆண்டவர் செய்த காரியம் எதிர்மாறாக இருக்குல்ல. இப்போ ஆண்டவர் கண்ணில் அவனுக்கு ஒரு வியாதி, அப்போ முன்னால் வந்து அவனுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை வந்து அதை வந்து அனனியா ஜெபித்து மீன் செதில்களை போல் அது விழுந்து அவனுக்கு பார்வை வந்துருச்சு. 3 நாள் அவன் டெம்பரரியாக கண் பார்வை இல்லாமல் இருந்தான். அவன் அனனியாவோட தொடர்பு கொள்வதற்கும் இந்த அறிவுக்குள்ளே அவன் வர்றதுக்கும் அது ஒரு பிரயோஜனமாக ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதன் மூலமாக அவனை வளர்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த கண்ணில் ஒரு வியாதி ஆண்டவரே கொடுக்குறவராக இருந்தால் ஆண்டவர் தான் கொடுத்தாருன்ற மாதிரி அங்கே வருது. ஏன்னா அவன் தரிசனம் கண்டு கண் பார்வை இழந்துடுறான். அப்போ இயேசுவை அவன் முகமுகமாக பார்த்ததுனால அவனுக்கு அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் வந்து அப்போ அந்த டெம்பரரியாக தான் அது இருந்தது. ஏன்னா அவன் ஜெபம் பண்ணி திரும்ப சரியாயிட்டான். அப்போ அதே கண்ணில் இருக்க காரியத்தை அவர் திரும்ப செய்வாரா? அவனுக்கு செய்ய மாட்டார். அப்போ எப்படி செய்வார்? இதை வச்சு தான் சில பேர் சொல்கிறாங்க அவனுக்கு கண்ணில் இருந்ததுன்னு. அதே போல் அவனுடைய உபத்திரவங்கள், இது வந்து அவன் கொடுத்த அந்த உபத்திரவங்களை, இது உபத்திரவம் இல்லை, உபத்திரவங்களோடு சேர்ந்து அவனுக்கு அநேக உபத்திரவங்கள் இருந்து அதோடு சேர்ந்து அவனுக்கு ஒரு வியாதியும் இருந்ததுன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்படி சொல்லும்போது அவனுக்கு என்னெல்லாம் உபத்திரவம் இருந்ததுன்னு அவரே பவுல் அப்போஸ்தலரே நிறைய சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருந்த காரியங்களை பார்ப்போம். நிறைய வசனம் இருக்குது, ஒரு 15 காரியங்கள் இருக்குது. ஆனால் அந்த எந்த இடத்துலையுமே நம்ம படிக்க போகிற காரியங்கள் எங்கேயுமே அவருக்கு வந்து ஒரு சுகவீனம் இருந்ததாவோ ஒரு வியாதி இருந்ததாவோ அங்கே சொல்லப்படலை. அவருடைய உபத்திரவங்கள் அவர் நிறைய இடத்துல சொல்கிறாரு. ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் வேதத்தில் வெளிப்படையாக வியாதின்னு சொல்லாத போது இவ்வளவு சொன்ன ஒரு வியாதி இருந்திருந்தால் சொல்லியிருப்பாரா இல்லையா? அவர் சொல்லலை. பார்ப்போமே இந்த வசனங்களை. அப்போஸ்தலர் 9:23. கொல்ல வேண்டும்னு யூதர்கள் அவரை விரட்டுறது இது அவருடைய ஒரு துன்பம், ஒரு உபத்திரவம். அவருடைய வகையான உபத்திரவங்களை குறித்து இதில் பார்க்க போகிறோம். அது ஒன்று. ரெண்டாவது அப்போஸ்தலர் 9:26-29 வசனம் என்ன சொல்லுது? அதே தான் சொல்லுதா? சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசரென்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். அங்கே வந்து விசுவாசிகளே அவரை கொலை செய்ய எத்தனைக்கு சபையில் சேர்க்கலன்றாங்க. ஸ்டார்டிங்கில் படித்தோம் இல்லையா? இந்த மாதிரி உபத்திரவம் நமக்கு இருக்குதா? சில நேரத்தில் சில கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. சில நேரத்தில் தடைகள் இந்த மாதிரி நமக்கும் இந்த அனுபவங்கள் உண்டு. மக்கள் கூட்டங்களில் வித்தியாசமாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் சில நேரத்தில் புது இடத்துல போனால் வித்தியாசமாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி சில இம்சைகள் பவுலுக்கு இருந்தது. அதே போல் எங்கள் அப்போஸ்தலர்களை அவரை சேர்த்துக்கல. ஏன்னா இவர் வந்து முதல்ல அவங்களுக்கு எதிர்வாக இருந்தார் இல்லையா? அப்போ புதிதாக ஊழியத்துக்குள்ளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கலாம் சில பேர் வந்து இந்துவிலேருந்து வந்தவங்களெல்லாம் கிறிஸ்தவங்க சில நேரத்தில் அவ்வளோ நல்லா ஏற்றுக்க மாட்டாங்க. சில நேரம் ஏற்றுக்கிற மாதிரி நடிப்பாங்க. சில விஷயத்தில் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியம். கொஞ்சம் வேற்றுமையான ஒரு சிந்தனைகள், டிஃப்ரென்சஸ் இருக்கிறது சாதாரணம் தான். பவுல் அப்போஸ்தலருக்கு அதே தான் ஆச்சு. தொடக்கத்தில் அவர் மனம் மாறிட்டார். ஆனால் சீஷர்கள் வந்து அவர் மனம் மாறினதை ஃபுல்லாக நம்பலை, பயந்தாங்க.
இவன் வந்து ஆக்ட் தான் பண்ணுறான் போல இருக்குது, நம்மளை பிடிச்சிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்னு தான் முதல்லலாம் பயந்து இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அனனியாவுக்கு தரிசனமாய் தான் அனனியா கூட ஏற்றுக்கொண்டார், அப்படி ஊழியக்காரர் கூட. அதனால் அது ஒரு உபத்திரவம். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 6 12 படிப்போம். பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசித்து நின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அப்ப எதிர்க்கப்பட்டான். அப்ப பவுலுக்கு வந்து சாத்தானின் மூலமா தூதர்கள் வந்து மனுஷர்களை வந்து எதிர்த்தாங்க, அதே அவர் அனுபவித்தார். அதே போல இன்னும் அநேக ஊர்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி நிறைய இம்சைகள், எல்லாத்தையும் வேணால் படிக்க வேணாம். 13:50 அவர் சொல்கிறார், பிசிதியாவிலே அந்தியோகியா பட்டணத்திலிருந்து துரத்தி விடப்பட்டாராம். ஊர்லேருந்து துரத்தி விடப்பட்டு, நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? எங்கேயாவது ஊர்லேருந்து யாருக்காவது துரத்தி விட்டுருக்காங்களா? இருக்கலாம். நான் நம்புகிறேன் உங்கள் மத்தியில் உங்களுக்கு கூட அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஊர் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் துரத்தி படுவீர்கள். அது கூட உபத்திரவம் தான், அது ஒரு முள். அப்புறம் ஒரு கும்பலால் சூறையாடப்பட்டு, ஊழியக்காரங்களை சூறையாடி, இப்போ நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா, சூறையாடி இக்கோனியா பட்டணத்திலேருந்து வெளியேற்றப்பட்டார், ஊர்லேருந்து வெளியேற்றப்பட்டார். பவுல் அப்போஸ்தலருக்கு ரொம்ப சகவாசம், அவர் அடிக்கடி நிறைய இடத்துல போய் அவர் வந்து அதை அனுபவித்தார். சூறையாடி அதை நம்ம திங்ஸை லூஸ் பண்ணுறது, கிறிஸ்டியன்ஸ் கிட்ட வந்து அடித்து பணம் வாங்குறது நிறைய நடக்குது, உலகம் பூரா நடக்குது. அது கிறிஸ்தவர்களை அப்படி அவங்க இம்சை பண்ணுறாங்க. லிஸ்திராவின் தெர்பைக்கு அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் சொல்லியிருக்குன்னா, அங்கே ஓடி போய் கல்லெறிப்பட்டு மரித்தவரை போல கருதப்பட்டாராம். கல்லெறிஞ்சாங்களாம், அது யூதர்கள் கல்லெறிந்து. அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கார். அது கூட பார்த்தா சரீரத்தில் தானே அடி வாங்கினார். ஆனால் அவர் வந்து அதை வந்து வியாதி இல்லை, மக்கள்னால் வந்து அடி. இது நம்மளுக்கு நடக்காதுன்னு நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் நம்ம ஜெபித்தா அதுலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். ஆனால் நம்ம பாதுகாக்க நம்ம ஜெபிக்கலாம். தினம் நம்ம ஜெபிக்கும்போது நமக்காக பிறரை, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து ஊழியம் செய்கிறவங்கள உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க, அவங்களுக்காக ஊழியம் செய்யணும். அப்போ அவங்க வந்து அடிபடுறதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரேயர் சப்போர்ட் இருந்தால் இந்த மாதிரி சில காரியங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் வந்து அதுலேருந்து பூரண விடுதலை நமக்கு எப்போதுமே இருக்காது. எப்போதுமே நமக்கு வந்து எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அது சில அடி வாங்கினா கூட அப்போ நம்ம பூர்ணமாக விடுதலை வழியிலேருந்து நம்ம வந்து சுகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வந்து அவர் சுகம் பெறலைன்னு சொல்லலை. அடி வாங்குற அன்னைக்கு வலிக்கும், நாளைக்கு நம்ம வந்து சரியாயிடலாம். நம்ம அற்புதங்களின் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். அபூர்வமாக அதிலேருந்து விடுதலை பெற்று நம்ம ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு நமக்கு பலனை கொடுப்பார். அதனால் அட்டாக் வராதுன்னு இல்லை, வரும். கள்ள சகோதரர் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 19 கள்ள சகோதரர் தொடர்ந்து சர்ச்சை பண்ணினார். சில நேரத்தில் சர்ச்சை பண்ண வேண்டிய ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போய் உண்மைக்காக ஆர்கியூ பண்ண வேண்டி வரலாம். ஒற்றுக்கொள்ளவே மாட்டாங்க உண்மையை நம்ம சொன்னால் கூட. அது சின்ன விஷயமா இருந்தால் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் ரட்சிப்புக்குரிய காரியமாக இருந்தால் ஒரு பொய்யை சொல்லி இல்லை எந்த வழியும் சம்மதமேன்னு சொன்னாக்கா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது வந்து இயேசுவின் தெய்வத்துவத்தை எதிர்க்கிறது காரியம். அப்போ அந்த மாதிரி சில காரியங்களை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் வேணால் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம சும்மா வேணால் இருக்கலாம், ஆனால் நம்மளை சொன்னாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அப்போ சில முக்கியமான காரியங்களில் சர்ச்சைகள் வர வேண்டியிருக்கும். நம்ம சர்ச்சை பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கலாம். சில நேரம் ஒத்து போக வேண்டியதில்லை எல்லா காரியங்கள்லையும். முக்கியமான காரியத்துக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. சின்ன விஷயமா இருந்தால் விட்டுடலாம். செருப்பு போடலாமா போடக்கூடாதா ஆலயத்துக்குள்ளே, இப்படி ஒரு காரியத்துக்கு சண்டை போட வேண்டியதில்லை. அதை சொல்கிறேன். சிலது சின்ன விஷயம், சிலது பெரிய விஷயம். சர்ச்சை பெரியதுனால சில நேரம் சர்ச்சைகள் கூட, அது கூட ஒரு உபத்திரவம் தான். நம்ம யார் கூட சண்டை போட யாருக்குங்க ஆசை? ஏதாவது ஒரு வாக்குவாதம் போய் அந்த 1 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்லாவா இருக்குது? அதில் யார் வின் பண்ணால் கூட, ஆர்கியூமெண்ட்டை யார் வின் பண்ணால் கூட அது நல்லா தான் இல்லை, யாருக்குமே பிரியம் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணுன்ட்டு. ஆனால் சில நேரத்தில் பண்ண வேண்டி வரும். அது கூட ஒரு உபத்திரவம் தான். அப்புறம் அடிக்கப்பட்டு பிலிப்புவில் சிறைப்பட்டார்.
அது நம்ம கேள்விப்படுறோம். இப்போவும் நடக்குது இல்லைங்களா? தவறாக சிறைப்படுத்தப்படுகிறது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியம் நிற்கும்போது சில வேளை சிறைப்படுறாங்க. அப்புறம் கும்பலால் சூறையாடப்பட்டு தெசலோனிக்கே பட்டத்திலேருந்து வெளியேற்றப்பட்டார். இது 2-3 படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ கும்பலால் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார். அப்புறம் பெரேயாங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் கிளப்பி விட்ட கூட்டத்தால் வெளியேற்றப்பட்டார். அது அவங்களுடைய தொழில் கெடுதுன்னு சொல்லி சில பேர் கூட்டத்தை எழுப்பி, அப்போ எந்த தொழிலுக்குமே நம்ம பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலுக்கு எதிராக நம்ம எதையாவது ஒரு உண்மையே சொன்னால் கூட எதிர்ப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் சுகமளிப்புக்கு கூட எதிர்ப்பு இருக்கும். எந்த ப்ரொஃபஷன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதை விசுவாசிக்கிறாங்களோ இல்லையா, நம்ம மேலே குறை சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய பண சம்பாதிப்பு அஃபெக்ட் ஆகும். ஜான் லேக்கு ஸ்போக்கேனுங்கிற ஊரில் போய், அதுக்கு முன்னால் அலெக்சாண்டர் டோவி கூட நிறைய பேருடைய கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் ஹாஸ்பிட்டல்லாம் மூடிட்டாங்களாம். அந்த ஊரில் இவர் ஊழியம் செய்து இவர் இப்படி தொழில்நுட்பர்களை எழுப்பி சுகமளிப்பவர்களை எழுப்பி எல்லாரும் சுகமளிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஊரில் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ஒரு 50 வருஷத்துக்கு ஆஸ்பத்திரியே இல்லையா இவர் இருந்த காலங்களில். அப்போ பார்த்துக்கோங்களேன், சியோன்னு ஒரு ஊரையே எழுப்பி அலெக்சாண்டர் டோவிங்கிறவர் சிகாகோ பக்கத்தில் அவர் ஊழியம் செய்தவர். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையே விசுவாசிக்காதவர். அவர் அதிகாரத்தை புரிந்து கொண்டு சுகமளிப்பை அளித்தவர். ஜான் லேக் அதை வச்சு தான் அவருக்கு அந்த சிந்தனை வந்தது. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் மட்டும்தான், வரத்தின் மூலமாக தான் சுகமளிப்பு அளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அலெக்சாண்டர் டோவி அசூசா ஸ்ட்ரீட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நேற்று, அந்த எழுப்புதலின் மூலமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து வரங்களையும் குறித்தியும் விசுவாசம் இல்லாதவர். ஆனால் அவர் சுகமளிப்பை வேதத்தில் ஆராய்ந்து, நான் ஒரு கிறிஸ்தவன்டா, நான் பிசாசுக்கு நான் அதிகாரம் பெற்றேன், பிசாசின் மேல் நான் ஆதிக்கம் செலுத்த எனக்கு உரிமை உண்டுன்றதை புரிந்து அவர் சிகாகோ பக்கத்தில் ஊழியம் நடத்தி அவர்கிட்ட தான் இவர் சுகமளிப்பை கொடுத்து ஜான் லேக் முதல்ல கற்றுக்கொண்டார். பிறகு அவர் அபிஷேகமும் பெற்று சவுத் ஆப்பிரிக்கா போய் வல்லமையாக ஊழியம் செய்தார். ஆனால் அந்த அலெக்சாண்டர் டோவி பார்த்திங்கன்னா, அவர் சிகாகோவில் பக்கத்தில் சியோன் அப்படி சொல்லி ஒரு ஊரே உருவாக்கி, அந்த ஊரில் குடிக்கிறதும் கிடையாது, ஆஸ்பத்திரியும் கிடையாதான். அப்படி அவர் எழுப்பியிருந்தார். ஊரே உருவாக்கி இருந்த அளவுக்கு. அப்போ அந்த நிறைய பேரோட தொழில் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? நம்ம இங்கே 17 அந்த அப்போஸ்தலர் 17 பார்த்தோன்னா, அங்கே சில ஒரு பர்டிகுலர் தெய்வத்துக்கு அவங்க அந்த தெய்வத்தோட உருவங்களை சிலைகளை செய்கிறவங்க, அந்த தொழில் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. அப்போ யாருமே இதை விசுவாசித்தாங்கன்னா யாருமே அப்போ நம்மக்கிட்ட இந்த சிலையை வாங்க மாட்டாங்க. அவங்க உண்மையாகவுமே அந்த தெய்வத்தின் மேலே பற்றுதல் இருந்தால் அந்த பற்றுதல்னால அவங்க எதிர்க்கணும். ஆனால் அவங்க அதற்காக எதிர்க்கலை. அவங்க எதுக்கு எதிர்த்தாங்களாம், தங்களுடைய தொழிலே போகுது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், கூட்டம் எழுப்புறது எப்படி எழுப்புனான்னா, இந்த தொழில் செய்கிறவங்களை எல்லாரையும் சேர்க்குறான் அவன். அந்த விதமாக கூட்டம் சேர்க்குறான் அவன். நம்ம தொழிலே போயிடும், அப்போ நாளைக்கு உங்களுக்கு கஷ்டம், உங்கள் பணம் சம்பாதிக்கவே முடியாமல் போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டத்தை எழுப்பி பவுல் அப்போஸ்தலரை அவங்க பிடித்து வெளியேற்றினாங்க, ஊரை விட்டு அவரை வெளியேற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி காரியங்களும் நமக்கு, அந்த மாதிரி உபத்திரவங்க எல்லா கிறிஸ்தவனுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கொரிந்துவில் கும்பலால் கையாளப்பட்டார்னு இருக்குது. கூட்டம் அவரை அடிக்க வந்தாங்கன்னா அவர் அனுப்பி விட்டுட்டாங்க. விசுவாசிகள் அவரை நீங்கள் இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எபேசுவில் கூட்டம் கலகத்தால் நிறைந்திருந்தது. அப்போ கலகம் நம்ம மூலமாக கலகம் கூட உருவாகும். நம்ம தப்பிச்சு இயேசு மறைந்தார்னு இருக்கும், அந்த கூட்டத்தின் மத்தியில் அவர் அப்படியே போய் மறைந்துட்டார்னு இருக்குது. அந்த மாதிரி அற்புதங்களால் வழியே கூட நம்ம வெளியேறதுக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம விசுவாசித்தால் நம்ம அற்புதங்களையும் காண்போம். அடியோதை வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உபத்திரம் அது உண்டு. அப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து ஓடணும்னா அது எவ்வளோ கஷ்டங்க. ஒரு வீட்டில் ஒரு ஊரில் நம்ம வீடு வாங்கி வீடு கட்டி நிம்மதியாக உட்காந்தோன்னு இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் இம்சைகள் எல்லா விதமாக வந்துகிட்டே இருக்கும். யூதர்களால் பறிமுதல் செய்யப்பட்டு, யூதர்கள் அவரோட சொந்த மக்கள்னாலேயே
அவரை அர்த்தம் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களே மேசியாவை இயேசுவை மேசியாண்டு ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களே எதிரியாக இருந்தாங்க. இப்போ இத்தனை உபத்திரவை கொடுத்து பவுலப்போஸ்தலர் சொல்லும்போது அவர் எங்கேயுமே வந்து இதில் வந்து தனக்கு வந்து வியாதி இருந்துச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த ஒரு இடத்துல முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள்ளை வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் இது உனக்கு என்னுடைய கிருபை உனக்கு போதும்னு சொன்னார்னு. அதை வச்சு மக்கள் வந்து இப்படி புரிந்து கொண்டாங்க தவறுதலாக. ஏன்னா இன்னொரு இடத்துல கூட அவர் அதனால் எப்படி சொல்லிட்டாங்கன்னா முள் நீக்க தான் அவர் ஜெபிச்சார் அப்படின்போது முள் நீக்க தான் ஜெபிச்சார், ஆனால் ஆண்டவர் வந்து உபத்திரவம் உனக்கு இருக்குன்னு நான் ஏசாமி சீஷர்களுக்கு சொல்லும்போதே சொன்னார். தலைவனை அடித்தாங்கன்னா உங்களுக்கு எனக்கே இவ்வளோ, பச்சை மரத்துக்கே இவ்வளோ செய்வாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செய்வாங்கன்னு சொன்னாரா இல்லையா? உங்களையும் உபத்திரவப்படுத்துவாங்க, உங்களுக்கும் உபத்திரவம் உண்டுன்னு அவர் வான் பண்ணார். நான் போன பிறகு உங்களுக்கு உபத்திரம், அதனால் நமக்கு உபத்திரமாக இருக்கும். அதனால் அவர் வந்து இந்த முள்ளுங்கிறது உபத்திரவந்தான்றதை வந்து விதவிதமாக உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் கூட இந்த புக்கில் அப்புறமா படித்து பார்த்துக்கலாம். சரி, இது ஒரு காரியம். பவுலப்போஸ்தலர் கொடுத்து இந்த முள்ளை குறித்து ஒரு காரியம் சொல்லுவாங்க. அப்போ இது இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ பவுலப்போஸ்தலர் வந்து எந்த சுகவீனத்தையும் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நமக்கு வந்த சுகவீனங்கள் வந்தால் நம்ம இது வந்து ஆண்டவர் கொடுக்குற உபத்திரவம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வியாதிங்கிறது யார் இடத்துலேருந்து வருது? பிசாசினிடத்து வருது. அது நமக்கு எந்த விதத்துலையும் உதவியாக இருக்கவே முடியாது. அது ஒரு உபத்திரவம் தான். அதை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம எதிர்த்து போராடணும். அப்போ நம்ம இப்படி புரிந்து கொண்டோன்னா என்ன பண்ணணும்னா போராடவே மாட்டோம். இது எனக்கு நல்லது தான் போல், நல்ல காரியத்தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுவோம். எந்த சுகவீனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள அவசியமே இல்லைங்கிறத இந்த இதில் வந்து தெளிவாக பாட்டுறோம். அப்புறம் பவுலப்போஸ்தலருக்கு கண்ணில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறது கூட இந்த வசனத்தை வச்சு கூட சொல்லுவாங்க. அது வந்து தமிழில் வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால அவசியம் இல்லை. 6:11-18 படிப்போம். கலாத்தியர் 6. இங்கே வந்து அவர் அந்த ஒரு வசனமே 11 போதும். அவர் என்ன சொல்கிறார்? என் கையெழுத்தாக உங்களுக்கு லெட்டர் எழுதின அவர் கலாத்தியரில் 6 அதிகாரமாக எத்தனை அதிகாரம் எழுதியிருக்காரு? 6. அப்போ அவர் சொல்கிறார் ஏன் கையாலேயே நான் 6. அது எத்தனை பக்கம் போகுதுங்க உங்கள் பைபிளில்? 10-12 பக்கம் போகுதா? 7 பக்கமா? 2 அடுக்காக இருந்துச்சுன்னா 7 பக்கம். நம்ம கையில் எழுதணுன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய வரும். அப்போ அது பெரிய லெட்டர் தானேங்க, அது பெரிய நிருபம் தான் எழுதியிருக்கார். நிருபம்னா என்ன? கடிதம். ஒரு பெரிய கடிதம். அதான் சொல்கிறார் என் கையெழுத்தாவே நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு எழுதியிருக்கிறேன்னு பாருங்கள் என்ன சொல்கிறார். இது தமிழில் வந்து கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம சந்தேகப்பட்ட இங்கிலீஷில் இதையே வந்து ஹவு பிக் அ லெட்டர் ஐ ஹவ் ரிட்டன் அப்படின்னு வரும். அப்போனா அது வந்து அவர் பெரிய எழுத்துனால எழுதினார், அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் அவர் பெரிய பெரிய எழுத்தாக எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட டிரான்ஸ்லேஷன் எரர் தான். பார்த்திங்கன்னா தமிழ் நம்ம படிக்கிறவங்க அப்படி நம்ம நினைக்கவே மாட்டோம். அவர் பாருங்கள் நான் எவ்வளோ எழுதியிருக்கேன் உங்களுக்கு என் கையெழுத்தாவேன்னு சொல்கிறாரு. ஏன்னா சில கடிதங்களை வந்து அவர் உதவி வச்சு எழுதினார், பிறர் அவர் சொல்ல எழுதுகிறாங்க அப்படி. ஆனால் இது சொல்கிறார் நானே எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் அதை சொல்கிறார். அதனால் அவர் கண்ணில் இதை வச்சு அவருக்கு கண்ணில் பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் 17ஆம் வசனம், அதே இடத்துல 17ஆம் வசனம் பாருங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவருடைய இயேசுவின் அச்சடையாளங்களை நான் என் சரீரங்கிறது பாடி தான், உடம்புல தான் நான் தரித்திருக்கிறேன்றாரு. அப்போ அது என்னவா இருக்கும்? வியாதியினால தான் வந்திருக்கணுமா? தேவையில்லைங்க. அவர் தான் எவ்வளோ அடி வாங்கினார் நம்ம இப்போ கேட்டோமே. அவர் வாங்கியிருக்கிற அடி உதையில் இயேசுவை போல் அவருடைய சரீரம் கூட உதைக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். அவர் கல்லறிந்து அவங்க ஆல்மோஸ்ட் இறந்து போன அளவுக்கு அவர் இறந்துட்டாருன்னு அவரை விட்டுட்டு போனாங்கன்னா கல்லறிந்து இறந்து போவாங்க மக்கள். அந்த அடியிலேயே அந்த ரத்தம் சிந்தி வாங்குகிற அடியிலே கல்லறிந்து சாகிற அளவுக்கு அவங்க அடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அவர் அனுபவிச்சிருக்கிறார். அதனால் அவர் சரீரத்தில் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன்னா அவர் என்னத்தை சொல்கிறாரு? தான் வாங்கின அடி உதை தான் எனக்கு நம்மக்கிட்டையும் இருக்கலாமே அடையாளங்கள். நம்ம காட்டுவோம்ல, இதுதான் எனக்கு அடையாளம், இந்த காரியம் நடந்ததுன்றதுக்கு ஒரு அடையாளம், தழும்புகள். அப்போ நம்ம காட்டுவோம்ல, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்ததுன்னா எனக்கு காட்டுவாங்க. இந்த சர்ஜரி பண்ணாங்கன்னாக்கா எனக்கு சொல்லுவாங்க, இப்படி பாருங்கள் எனக்கு இங்கே சர்ஜரி பண்ணாங்கன்னு காட்டுவாங்க. அந்த சர்ஜரி மார்க்குங்களை காட்டுவாங்க. அதை போல தான் அவர் சொல்கிறாரு. அதனால வந்து அவர் வியாதியை சொல்கிறான்றதுக்கும்
நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து தவறுதலாக புரிந்து கொள்கிறதா. இந்த விதமாக அநேக விதமாக நம்ம வந்து இது சொல்லலாம். பவுல் அப்போஸ்தலர் சரீரத்தில் வியாதியை முள்ளுங்கிறத வியாதின்னு சொல்ல அவர் ஏற்றுக்கொள்ளலை. நாமும் என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவே தேவையில்லைங்கிறது நம்ம எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நிரூபித்துட்டேன் இல்லைங்களா? இன்னும் நிறைய வசனம் இருக்குது. சோதனை, இது வந்து அவருக்கு வந்து சோதனைங்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து வியாதியின் மூலமாக சோதிக்க மாட்டார். ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டில் சில காரியங்கள் இருக்கிறத வச்சு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான தகப்பன், எந்த தகப்பனை நீங்களே சரிங்க எடுத்துக்கோங்க, அது வந்து சோதனை வந்து வியாதியின் மூலமாக ஆண்டவர் கொடுக்குறாருன்னு எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு தாயோ தகப்பனோ உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணுன்னு இருக்கீங்க. சொல்லி கொடுக்கணும் போது சில வேளைக்கு அவங்க கேட்கலன்னா நீங்கள் அடிப்பீங்க. எப்படி அடிப்பீங்க? சில நேரம் வந்து அந்த நேரம் அவங்க கோவமுட்டுறதுனால கோவம் தாங்க முடியாமல் அடிப்போம், அது ரொம்ப தப்பு, அது மாதிரி செய்வோம். ஆனால் சில உண்மையாக தண்டிப்புக்காக அடிக்கிறது எப்படின்னா, நீ இதை செஞ்சால் நான் இது அடிப்பேன் அப்படி சொல்லி கையை நீட்டு அடிப்போம். விதவிதமாக நம்ம வந்து தண்டிக்கிறதுக்காக அடிக்கலாம். ஆனால் அப்படி அடிக்கும்போது அந்த பிள்ளைய நீங்கள் அதுக்கு வந்து வேதனை எந்த அளவுக்கு அடிப்போம்னா, எந்தவித குறை இல்லாமல் இருக்கணும், எது சேஃபாக இருக்கிற மாதிரி தானே அடிப்போங்க. கையை நீட்டுன்னு அடிப்போம், இல்லைன்னா இப்படி மணிக்கட்டில் வலிக்கணும். அந்த நேரத்துக்கு அது வலிச்சா தானே அது கீழ்ப்படிகிறதுக்காக வலிக்கும். ஆனால் ஒரு குறைவு வந்துடக்கூடாது, எதுவும் அது பெருசாக எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி தானேங்க அடிப்போம். அப்போ சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிற நம்ம இந்த அறிவு நம்மளுக்கு இருக்குன்னா, நம்மளை எவ்வளோ நேசிக்கிற ஆண்டவர் அப்படி வியாதியின் மூலமாக ஒரு உடல் ஊனத்தின் மூலமாக ஏதோ ஒரு பெரிய நோயினால் நம்மளை வந்து சோதிப்பாரா? கண்டிப்பாரா? செய்யவே மாட்டார். அப்படி நம்ம நினைக்கிறது, அப்படியே அந்த சோதனைகளை வந்து அப்படி புரிந்து கொள்கிறது நம்மளாக தப்பாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது. அப்படி ஏற்றுக்கொள்றதுனால என்ன ஆகுதுன்னா, சொன்ன நல்ல கிறிஸ்தவங்க கூட இது எனக்கு நல்லதுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ள தேவையே இல்லை. அது வந்து முதல்ல நம்ம ஆண்டவரையே நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்படின்னா ஒரு நல்ல தகப்பன் செய்வாரா? அப்படி நம்மளே செய்ய மாட்டோம்னா, நீங்கள் யாராவது வந்து பிள்ளைய வந்து காலை கையை உடச்சி நம்ம பாடம் கற்பிப்போமா? செய்யவே மாட்டோம். அப்போ ஆண்டவர் அப்படி செய்வாரா? அது அந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்னென்னா, இப்போ அந்த இது வேற. இது அந்த இன்னொரு வசனத்தில் சரீரத்தில் பவுல் அப்போஸ்தலனுக்கு வந்து குட்டப்பட்டிருக்குன்னு இருக்கும். அது வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து சரீரத்தில் பஃபட்னு இருக்கும். பஃபட்னா வந்து என்னைய விளையாடுற மாதிரி அடித்து இங்கேக்கு அங்கேக்குன்னு உதச்சி பிசாசு வந்து என்னை உபத்திரவப்படுத்துகிறான் அப்படின்னு இருக்கும். அது தமிழில் வந்து அது நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அது எந்த வசனம்னு எனக்கு எதுங்க? 2 கொரிந்தியர் 12:7 படிங்க. நம்ம படித்த போர்ஷன் தான் இல்லைங்களா? சரி. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அப்போ இந்த உபத்திரவம் தான் குட்டும். உபத்திரவன் மூலமாக தான் ஆண்டவர் குற்றார். அவன் சொல்கிறான், உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் சில நேரம் உபத்திரவங்கள் மூலமாக கூட நமக்கு மக்கள் மூலமாக நம்மளுக்கு பாட வேணால் கட்டிருப்பார். ஆனால் வியாதியின் மூலமாக இல்லைங்கிறத சொல்ல வர. அதை வந்து இப்போ நம்ம அடிங்கிறதுக்கு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கூட குட்டுவோம். குட்டுறதுனால ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம கையில் வந்து எதையும் எடுத்து தலையில் அடிக்க மாட்டோம். தலையில் அடிக்கிறப்ப நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியல அந்த வார்த்தை குட்டுறதுன்னா. தமிழில் அதை வந்து நல்லா கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, குட்டுறது. அப்படின்னா என்ன, ஏன் இப்படி வச்சு அடிப்போன்னா, எதுவும் ஈவன் நகம் கூட பிராண்டிடக்கூடாது, ஏன்னா காயம் பட்டுறக்கூடாது, தலையில் அடிபட்டுறக்கூடாதுன்னு. வலிக்கணும் ஆனால் அடிபடக்கூடாது, புண்பற்றக்கூடாது. அப்படி நம்ம செய்கிறது. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை ஏதோ சொல்லிக் கொடுக்குன்னா கூட சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் நமக்கு சில காரியங்களை. நம்ம கேட்குறத லேட்டாக கொடுப்பாரு. அப்படி வேறு எத்தனையோ விதமாக செய்வார் ஒழிய சுகவீனத்தினால வியாதியினால ஆண்டவர் நமக்கு சோதனையையோ இல்லைன்னா நமக்கு பாடம் கற்பிப்பதோ இல்லை. அந்த விதமாக நம்ம புரிந்திருந்தோன்னா அது ஏதோ ஒரு தவறான ஆண்டவருடைய தன்மையே நம்ம தவறாக புரிந்து கொண்டனால தான் அப்படி நம்ம நினைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இதை நம்ம சரியாக புரிந்து கொண்டோன்னா எந்த வியாதியையும் எந்த நோயையும் நம்ம ஏற்றுக்கொள்ள. கிறிஸ்தவர்கள் தான் இது இந்த தவறில் சில நேரத்தில் இது எனக்கு இருக்க சிலுவை அப்படின்னு சொல்லிடுவோம். சிலுவை அது கிடையாது.
அவர் இயேசுவானவர் சொல்லும்போது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது அவர் எதை சொல்கிறாரு? தன்னைத்தான் வெறுத்து. அது எங்கே இருக்குங்க அந்த வசனம்? படிப்போம். தெரியுமா யாருக்கும் ரெஃபரன்ஸ்? நான் பார்த்துட்டு வரல, எங்கே இருக்குன்னா சரி, இல்லை நாளைக்கு அதை நான் தரேன் உங்களுக்கு. பார்க்க முடியலன்னா டைம் வேஸ்ட் பண்ண. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கள். மத்தேயு 7 கேள்வி எழுதி கொடுக்க சொன்னேன் இல்லைங்களா ஐயா? அவுட் ஆஃப் டாபிக் இன்னைக்கு போல நான் சொல்கிறேன். அது 16 மத்தேயின் மார்க்கெட்டு அப்படியே தொடர்ந்து அடுத்த வசனம். அது அப்போ அவர் இந்த இடத்துல வந்து சிலுவைன்னு அவர் என்ன சொல்கிறார்? தன்னைத்தான் வெறுத்து. உங்களை நீங்கள் வெறுக்கிறது தான் சிலுவை. அதுதான் நம்மளுக்கு கடிதம் இல்லைங்களா? நான் இப்போ என்ன சொன்னேன்? உணர்வுகள். யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்மளுக்கு ரோஷம் வந்துடும். மார்க்கில் அதை படிங்க. மார்க்கில் என்ன வசனம் சொன்னீங்க? அதையும் படிப்போம். இப்போ தன்னைத்தான் வெறுத்துன்னு அவர் எதை சொல்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் சிலுவை. அவர் நோயையோ வியாதியையோ அவர் சிலுவையாக கொடுக்கல. உபத்திரவங்களில் வந்து இருக்கும், மக்கள் மூலமாக உபத்திரவங்கள் வரும். ஏன்னா அவங்கள அவர் கண்ட்ரோல் பண்ண மாட்டார். உபத்திரவங்கள் வரும். ஏன்னா மனிதனுக்கு அவர் சுயசித்தம் கொடுத்துருக்கிறதுனால அவங்க மூலமாக அவங்க ஆண்டவரை கீழ்ப்படியாதனால நமக்கு எதிர்ப்புகளாக இருப்பாங்க அவங்க. சில நேரத்தில் அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆனால் நமக்கு சிலுவை நம்ம இதை சோதனை சிலுவை அப்படி நம்ம எடுத்துக்கணும்னா நாம தான் நம்ம சிலுவையா நம்ம சுய நலம் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்போதுமே சிலுவை. நம்மை வெறுத்து கொண்டு நம்ம வந்துட்டோன்னா ஈஸியாக ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்காக எல்லா காரியம் செய்ய முடியும். இது வந்து பவுல் அப்போஸ்தலர் குறித்து இருந்த அந்த சில பாரம்பரிய சிந்தனை. இன்னும் 2 காரியம் சொல்கிறேன். பவுல் சிலரை வியாதியுடன் விட்டு வந்தார். அது கூட தப்பாக புரிஞ்சுருக்காங்க. நாங்கள் பாருங்கள் 2 தீமோத்தேயு 4:20. அதை வந்து கிரேக்க மொழியில் போய் பார்க்கும்போது அது இங்கே வந்து நமக்கு வியாதின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்? அது வந்து ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம். அதான் சரியானபடி பலவீனம் தான் அதை அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். கிரேக்க பதத்தில் பலவீனங்கிற வார்த்தையும் அதில் வரணும். அப்போ பார்த்தோன்னா அது வியாதியாக இருக்க சான்ஸ் இல்லை. இவரோட ஊழியம் செய்தவங்க ஊழியம் செய்கிறப்ப சில நேரத்தில் டயர்டாக இருப்பாங்க, சோர்வு வந்திருக்கும். அந்த சோர்வில் அவங்கள விட்டுட்டு வர்றாரு அவர். அப்போ வந்து அதுக்கு இதை வச்சு கூட சிலர் சொல்கிறாங்க, அப்போ பவுல் அப்போஸ்தலர் சில பேர் வியாதி இருந்தவனை அவனை இவரால் சுகம் அளிக்க முடியாதனால சுகவீனமாக விட்டுட்டு இவர் வந்துட்டார் அப்படின்னு. அப்படி இருக்க முடியாது. இது கூட நீங்கள் சரியானபடி புரிந்து கொள்ளணும்னா, அவன் டயர்டாக இருக்கிறதுனால இவருக்கு சக்தி இருக்குது, இவர் வந்துட்டார். ஆனால் இவர் வந்து நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ பின்னால் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மாதிரி தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 30 வரைக்கும் படிக்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளரும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்நானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் அவன் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாபகப்படுத்துகிறவனும் தான் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தவன் நீதான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினான்.
அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினான். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். அப்போ இங்கே என்ன அர்த்தங்க வருது? அவன் உண்மையாக வியாதி மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான். ஆனால் தேவன் அவனுக்கு இறங்கினார்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே சுகம் பெற்று தானே இருப்பான் அவன். இந்த இடத்துல அவன் வியாதியாக இருந்தான்றதுனால அப்போ நமக்கும் வியாதிகள் வரலாம். எந்த கிறிஸ்தவனுக்கு வியாதி வராதுன்னு சொல்ல முடியாது, வரலாம். நம்ம விசுவாசத்தில் குறைவாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சான்ஸ் பார்த்து நம்மளையும் அட்டாக் பண்ணுவோம். ஆனால் நம்ம மேற்கொள்ளலாம். அந்த வியாதியோடு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதிகமாக நம்ம பிறருக்காக நம்ம ஜெபிக்க நம்ம தொட கூட அவன் வரமாட்டான், முயற்சிக்க கூட மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும், இவங்க மற்றவங்களுக்கே ஜெபம் பண்ணி காக்கும்போது இவங்களுக்கு நான் என்ன பண்ணால் இவங்க என்னையும் திரும்பவும் வரட்டுவாங்களேன்னு தெரியும் அவனுக்கு. முயற்சி கூட செய்ய மாட்டான். அநேக முறை நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடும். அதுவே பிறருக்கு நம்ம சுகமளிக்கிறத நம்ம முயற்சி செய்கிறதே, நம்ம அதில் நம்ம மும்முரமாக இருந்தோம்னாலே நமக்கு சுகவீனம் வராது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நமக்கு அட்டாக்கே வராது. அது ஒரு அட்டாக் தான், எந்த சுகவீனம். அதனால் அதுவே ஒரு நல்ல வழி. அதன் மூலமாக கூட நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் அது செய்யாதவங்களுக்கு வியாதிகள் வரலாம். வியாதி வந்தாலும் நம்ம மேற்கொள்ளலாம். இந்த இடத்துல அப்படி தான் சொல்லிருக்கு. அதனால் வியாதி அவனுக்கு வந்ததுங்கிறதுனால அப்போ வியாதிகள் இப்போ பவுலுடைய மக்களுக்கு வருது அப்படிங்கிறதுக்கு இல்லை. வந்ததோ இல்லை பவுல் விட்டுட்டு வந்தாருன்றதுக்கு அது ப்ரூஃபே இல்லை, இல்லைங்களா? இன்னும் தொடர்ந்து அது அப்படியே படிங்க 30 வசனம் வரைக்கும். இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். அவன் மரணத்தின் சமீபமாக இருந்தது எதுக்காக? ஊழியத்தினால அவன் மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். ஆனாலும் அவன் மரணம் அடையில. அந்த வியாதியினால அவன் ஆண்டவர் இறங்கி அவன் சரியாயிட்டான். அப்படி தான் இங்கே நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? அடுத்தாப்புல தீமோத்தேயின் வயிறு, இதை குறித்து கூட பவுல் அப்போஸ்தலருக்கு விஷயத்தில் சொல்லுவாங்க. அவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிறத இந்த வசனங்களை படிப்போம். 1 தீமோத்தேயு 3:2. இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கண்காணியாக இருக்கிறவன் அப்படின்னா ஒரு சபையிலேயோ ஏதோ ஒரு ஊழியத்தில் ஒரு தலைவனாக இருந்து பிறருக்கு வழிநடத்துகிறவனாக இருக்கக்கூடியவன் இந்த காரியங்கள்லாம் இருக்கணும், இந்த குணாதிசயங்கள் இருக்கணும்னு சொல்கிற இடத்துல தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவன் மதுபான பிரியனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இதை தொடர்ந்து பார்க்கும்போது வேறு வசனங்கள் பார்ப்போம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:8. அங்கேயும் சொல்கிறாரு மதுபான பிரியர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ரெண்டையும் சொல்லிட்டு அதே இது இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்கிறாரு. 23ஆம் வசனம். இங்கே பலவீனம் தெளிவாக இருக்கிறதுனால இதில் பிரச்சனை இல்லை, இது தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு என்ன சொல்கிறாரு அவர்? நீ கொஞ்சம் தண்ணீர் மட்டும் குடிக்காத, அதோடு சேர்ந்து திராட்சரசமையும் கூட்டிக்கொள்னு சொல்கிறாரு. இதை வச்சு குடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிளில் கூட பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்காரு தீமோத்திக்கு குடிக்கலான்னு சொல்லியிருக்காரு, அதனால் குடிக்கலான்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய வசனங்கள் மேலே இருக்குது. மதுபான பிரியராக இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குது. ஊழியக்காரங்க செய்யக்கூடாதுன்றது சொல்லியிருக்காருன்னா அப்போ எந்த கிறிஸ்தவனும் ஊழியக்காரனாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த சேனையில் இருக்கணும்னா எந்த கிறிஸ்தவனும் அதை செய்யக்கூடாது. அப்போ இதை வச்சு இது எக்ஸ்கியூஸே இல்லை, ஊழியக்காரங்க செய்யலாம், யார் வேணால் கிறிஸ்தவனு செய்யலான்றதுக்கு. ஆனால் இங்கே ஏன் சொல்லியிருப்பாருன்னா அது எப்படி இருந்திருக்கணும்னா, அநேகமாக நீ கொஞ்சம் வீக்காக இருக்க, அப்போ உனக்கு இல்லைன்னா அந்த இடத்துல ஒருவேளை நம்ம இதெல்லாம் அனுமானம் தான், அதோட இந்த தண்ணி அந்த இடத்துல நல்லா இல்லை, தண்ணியோடு சேர்ந்து ஜூஸையும் ஊற்றி குடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்.
சுத்தமாக இல்லை தண்ணி, இல்லை கிருமிகள் அதிகம் இருக்கோ, ஏதோ ஒரு ரீசன்னால இந்த இந்த அந்த ஊர் தண்ணி நல்லா இல்லை, நீ தண்ணியோட ஜூஸ் அப்படி சொல்லியிருக்கலாம். அவர் திராட்சை ரசத்தை குடின்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் இருக்கணுமே ஒழிய அவர் இல்லை நீங்கள் குளுக்கோஸு கூட. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் நம்ம எது கொடுப்பாங்க, நல்ல சுகர், நல்ல உற்சாகமாக நம்மளுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக சுகர் போட்டு ட்ரிங்க் கொடுப்போம் இல்லையா. குளிர் வெயிலில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நம்ம ஜூஸ் கூட கொடுப்போம். அப்படி கூட சொல்லியிருக்கலாம் அவர். அவ்வளோதான் ஒழிய இதனால மதுபானத்தை அவர் மருந்து மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் இதனால் அவர் அவனோட வயிற்றில் ஏதோ கோளாறு. ஏன்னா இந்த வசனத்தை இனிமேல் நீ வயிற்றுக்காக குடின்னு சொன்னால் அவனுக்கு வயிற்றில் கோளாறு, அதுக்காக நீ இப்படி குடின்னு சொன்னாருன்றதுக்கு அவனுக்கு அப்போ அவர் மருந்து மாதிரி கொடுக்குறாரு. அப்போ அந்த வியாதியை ஏற்றுக்கொள்றான்னு இல்லை. வயிற்று பிரச்சனை வர்றதுக்கு நீ வெறும் தண்ணி குடிக்கிறதுனால இருக்கலாம், இது செய்யணும் அவர் சொல்லியிருக்கலாம். இது ஒரு சாதாரணமாக அவர் சொன்ன காரியத்தை கூட இவங்க தவற எடுத்துக்கிட்டு அது ஒரு வியாதி அப்படின்னு அவரை குறித்து இந்த வசனத்தில் கூட நீங்கள் கேட்கலாம். அதனால் முன்னாலே உங்களுக்கு இதெல்லாம் எதிர்மாறாக இல்லைன்னா கூட நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி இந்த தெளிவாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் பிறருக்கு சொல்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும்னு இந்த புக்கில் கூட போட்டிருக்கோம். இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ நீங்கள் கேட்கலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்குது, இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கும் எடுக்கிறேன். படிக்கலாம். சரி, படிக்கலாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலும் கிறிஸ்து இயேசுவை போலும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்த வசனம். இந்த வசனத்தை வச்சு கூட அவங்க அவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே அவர் கண்ணில் எனக்கு ஒரு வியாதின்னு அவர் சொல்லவே இல்லை இல்லைங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, முதலாவதுனா சுவிசேஷத்தினால உங்கள் பலவீனத்தோடு வந்தேங்கிறாரு. இது நீங்கள் சரித்திரப்படி அந்த எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார்னு படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் எனக்கு கரெக்டாக தெரில எந்த ஊர்லேருந்து வந்தார்னு. நம்ம முன்னால் படித்தோம் பார்த்தீங்களா, நிறைய ஊர்லேருந்து அவர் அடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்னு. அப்படி ஒரு ஊர்லேருந்து வெளியேற்றப்பட்டு தான் அவர் இங்கே வந்தார். அடி வாங்கிட்டு வந்திருந்தார் அவர். அதை தான் அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் முதல் தரம் வந்தபோது பலவீனத்தோடும் முதலாம் தரம் உங்ககிட்ட வந்தேங்கிறாரு. ஆனால் நீங்கள் அன்பு பாராட்டினீங்கன்றதுக்கு அவர் அந்த இடத்துல அந்த கண்ணு யூஸ் பண்ணுறாரு. அப்போ அதை கூட தப்பாக எடுத்துக்கிட்டு இப்படி சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கண்ணை கூட பிடிங்கி எனக்கு கொடுத்துருப்பீங்க. நம்ம கண்ணை கூட பிடுங்கி கொடுப்பீங்கன்னா நம்ம எதை சொல்லுவோம்? அந்த அன்பை அவர் சொல்கிறாரு. நீங்கள் அன்பாக என்னைய நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஒரு தேவதூதனை போல். ஏன்னா அவர் ஒரு இடத்துல அவர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் அடி வாங்கினதுனால பவுல் அப்போஸ்தலர் கூட ஒரு உருவமே ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாராம், அழகாக இருக்க மாட்டாராம். அடி வாங்கி கொஞ்சம் சின்ன ஃபிகராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரித்திரத்தில் உள்ள சில காரியங்களை வச்சு சொல்லலாம். அதனால் அவரை பார்க்குறதுக்கு சாதாரணமாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்க மாட்டாராம், பயப்படுற மாதிரி இருப்பாராம். ஆனால் நீங்கள் என்னைய அப்படி நீங்கள் என்னை ஒதுக்கலை, பயப்படலை என்னை பார்த்து. ஆனால் இவரை சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கும் அடி விழும்ல அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம பிரச்சனையில் இருக்கிறவங்க இங்கே வர்றாங்கன்னு வைங்க, யாராவது எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒருத்தர் எல்லாரும் வெறுக்கிற ஒருவர் நம்ம மத்தியில் வந்தால், அவர் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு நம்ம மத்தியில் வந்தால் அவரை ஏற்ற நம்மளுக்கே ப்ராப்ளம் வருமோன்னு கூட நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்படி கூட நீங்கள் யோசிக்காமல் என்னை ஏற்றுக்கொண்டீங்க, அன்போடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன வேணால் எனக்கு செய்ய ரெடியாக இருந்தீங்க. அதே போல் என்ன சொல்கிறார், தேவதூதனை போல் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உபசரித்தீங்க. நான் கூட சொல்லலாம், என்னை கூட நீங்கள் என்னை முன்ன தெரியாதவங்க என்னை அப்படி உபசரிச்சிங்க, நேற்று இன்றைக்கும் பார்க்குறேன். அது நான் சாதாரணமாக ஊழியத்தில் நம்ம சொல்கிற விதமாக தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் நான் என்ன கேட்டாலும் எனக்கு கொடுத்துருப்பீங்க போல இருக்கே, அப்படி தான் சொல்கிறார் அவர். அதை கூட இவங்க தப்பாக எடுத்துகிட்டு இது சோதனை, அவர் கண்ணில் அவருக்கு பிரச்சனை இருந்ததுனால தான் இவங்க கண்ணை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு அதோடு அப்படியே ஆட் பண்ணி வர்றாங்க. அது துவக்கத்திலே அது தப்புன்னு நம்ம காட்டிட்டோம் இல்லையா. கண்ணில் இருக்க முள் வியாதியே இல்லை. சரியா பிரதர்? அங்கே இருக்குல்ல. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ நம்ம பார்த்த காரியங்களில்?